காற்றோடும் உங்கள் காதோடும் காதலாய் பேச வருகிறது பவித்ரா நாராயணனின் காற்றோடு பேசும் கதைகள். நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். இப்போ நாம கேட்க போற கதை எழுத்தாளர் பவித்ரா நாராயணன் அவர்கள் எழுதிய ஆவல்கள் தீரவா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போல கதைகளை கேட்டு ரசிக்க காற்றோடு பேசும் கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 1. காதல் திருமணம் செஞ்சுக்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. காக்கா, குருவி, குரங்கு, கழுத கூட அதோட இணைய அதுவே தேடிக்குது. 6 அறிவு உள்ள மனுஷங்க அவங்களா தேடுனா என்ன தப்பு? காக்காவும் குருவியும் அதோட குழந்தைங்கள பறக்க ஆரம்பிச்சதுமே விட்டுடும். ஆனா மனுஷங்க வாழ்க்கையே அவங்க பெத்த பிள்ளைகளை ஆதாரமா வச்சுதானே. அப்ப வளர்ந்த பின்னாடி பெத்தவங்க பேச்ச கேட்கறதுல என்னங்க சார் தப்பு? பேச்சு கேட்கறதுல தப்பு இல்ல சார். ஆனா அவங்க அதிகாரத்துக்கு கட்டுப்படணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்? காதலிச்சா வீட்டை விட்டு ஓடாம பெத்தவங்கள பேசி சரி பண்ணணுங்க. நீங்க சொல்லி புரிய வைக்காம அப்படி என்னங்க அவசரம் உங்க காதலுக்கு? காட்டமான கேள்வி எழ, சொல்லி புரிய வைக்க முடிஞ்சா ஏன் ஓடுறாங்க? காதல்னாலே கண்ணுக்கு தெரியாம கௌரவம்னு உன்னை தூக்கிட்டு வந்து ஆணவ கொலைகளை பண்றாங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில எங்க ஜாதி பொண்ண லவ் பண்ணான், அதான் கொன்னோம்னு சொன்னார் ஒரு ஆளு. இங்க அரசியல்ல இருந்து ஆன்மீகம் வரைக்கும் ஜாதி வேணுங்க. அதை தடுக்கிற காதலை இவங்க ஒடுக்குறாங்க. 2 பக்கமும் அவங்க கருத்துக்களை பதிவு பண்றாங்க. நான் உங்க கோட் கோபால். இது டைகர் டேட்ஸ் வழங்கும் நானா நீயா என்று கோட் கோபால் தொலைக்காட்சியில் பேசிக் கொண்டிருக்கும் போதே கோபத்துடன் பல்லை கடித்தபடி டிவியை ரிமோட் கொண்டு நிறுத்தினான் ராஜதுரை. என்ன கன்றாவி இது? காதல்னு இதெல்லாம் பாக்குறது பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் பெரியம்மா. மைதிலி, என்ன இது என்றங்கே மதிய சமையலுக்கு தேவையானவற்றை அறிந்தபடி டிவி பார்த்த பெரியம்மா அவரின் மகள் மைதிலி எல்லோரையும் பேசினான் துரை. நான் சும்மா டிவில ஓடிச்சுன்னு பார்த்தேன், புரோகிராம் தானேன்ன. மைதிலி முகத்தினை பாவமாக வைத்து கேட்க, என்ன சும்மா ஓடிச்சு? இவன் காசுக்காக கண்டதையும் போடுவான். இந்த டிவி நிகழ்ச்சியெல்லாம் ஒழிக்கணும் முதல்ல. இதாலதான் அந்த போன்னாலையும் தான் எல்லாருமே கெட்டு போறாங்க. எல்லாம் சொல்லி வச்சு பேசுறது. ஜாதி இல்ல காதல் முக்கியம்னு பேசுறவன் வீட்ல வேற ஜாதிக்கார பொண்ண லவ் பண்ணுதுன்னு சொன்னா தெரியும் அவனுங்க லட்சணம் என்று சீறினான் ராஜதுரை. விடுடா ராஜா, ஏதோ லீவு, டிவில போட்டத பாத்துட்டா என்ன இப்போ? உங்க பெரியப்ப மாதிரி குதிக்காத என்று அதட்டினார் பெரியம்மா சரோஜா. நமக்கு தெரியும் பெரியம்மா நம்ம பிள்ளைங்கள பத்தி. ஆனா பெரியப்பா அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு. அவர் இத பார்த்தா வீணா தங்கச்சிய சத்தம் போடுவாரு. அதுக்குதான் சொன்னேன் என்ற ராஜதுரையிடம், சரிண்ணா எனக்கு புரியுது என்று சொல்லிவிட்டு அறைக்குள் போனாள் மைதிலி. மைதிலி உள்ளே செல்லவும், அம்மா எங்க என்றான் ராஜா அந்த பேச்சை விடுத்து. இன்னைக்கு காத்தாங்கோவில கெடா விட்டுடா, நம்ம சாவித்ரி வீட்ல பூஜை, அங்க போயிட்டா என்றார் சரோஜா. வெடி எப்பவோ போட்டாங்களே, இன்னொரு பந்தி ஆரம்பிச்சிருக்கும்ல என்ற துரையை முறைப்புடன் பார்த்த சரோஜா, உனக்கும் மைதிலிக்கும் தான் இன்னைக்கு கோழி அடிச்சிருக்கேன், ஒழுங்கா வீட்ல சாப்பிடணும் என்றார் மிரட்டலாக. அட சும்மா கேட்டேன் பெரியமா, அம்மாவை அழைக்க போணுமே அவன் யோசனையாக சொல்ல, நம்ம தெருவுக்கே வேன் வந்துட்டு போச்சு, அவ அதுல வந்துடுவா, நீ இன்னைக்காச்சும் வீட்ல இரு என்றார். சரி இருந்துட்டா போச்சு என்றவன் அவர்கள் நடு வீட்டில் கிடந்த மர சோஃபாவில் அப்படியே படுத்தான். பெரியப்பா எங்க? அவர் என்னைக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறார். சரோஜா கடுப்பாக சலித்துக் கொண்டார். சரி குழம்பு வச்சுட்டு கூப்பிடு பெரியமா என்று சொல்லி அப்படியே கண்ணயர்ந்தான் ராஜதுரை. ராஜதுரையின் பெரியப்பா பன்னீர்செல்வம், அவரின் தம்பி கலிய பெருமாள். துரைக்கு 17 வயது இருக்கும்போது கலிய பெருமாள் உயிர்விட்டார். பன்னீருக்கு 2 பெண்கள். பெரியவள் சுமித்ராவை மன்னார்குடியில் கட்டி கொடுத்திருக்க, இவர்கள் இருப்பது திருவாரூர் டவுன் அருகே உள்ள கிராமம். இவன் ஒரே மகன். அப்போதிலிருந்து ஒரே குடும்பம்தான். உறங்கிக் கொண்டிருந்த துரைக்கு பன்னீரிடமிருந்து போனில் அழைப்பு வர எடுத்து பேசியவன், வரம்பெரிப்பா வீட்லதான் என்றவன் லுங்கியிலிருந்து வேஷ்டிக்கு மாறியபடி, பெரியப்பா கூப்பிடுறாரு வந்துடுற பெரியமாவ் என்று குரல் கொடுத்தவன் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு விரைந்தான். மதியம் 12 மணி போல சென்றவன் வரும்போது மணி 3. என்னடா சாப்பிடாம எங்க போன நீ? உள்ளே நுழையும் போதே திண்ணையில் வைத்து கேள்வி கேட்டார் அவன் அம்மா அருணா. அது ஒரு பஞ்சாயத்துமா, நம்ம சக்கரவர்த்தி அண்ணனுக்கும் வடிவேலுக்கும் தகராறு. பெரியப்பா சமரசம் பண்ண போனாரு, அதான் என்னையும் கூப்பிட்டாரு. கெடா விருந்தெல்லாம் எப்படி போச்சு என்று கேட்டான். அதெல்லாம் நல்லா சிறப்பா பண்ணிட்டாங்க. உனக்கும் காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிட்டா நாமளும் ஒரு கெடா விருந்து வைக்கலாம் என்று அருணா சொல்ல, என்ன வயசு எனக்கு? 27 தானேம்மா, பறக்குற. மைத்திலி இந்த வருஷம் படிப்பு முடிச்சிருவா, அப்புறம் நான் கல்யாணம் கட்டிக்கிறேன் என்றான். இன்னும் பேசிக்கிட்டே அங்கேயே நிக்கிற, உள்ள வாடா ராஜா. உனக்கும் பெரியப்பாருக்கும் ஒரு பிரச்சனை தான். வீட்ல நேரத்துக்கு சமைக்கலன்னா குதிப்பீங்க, ஆக்கி வச்சுட்டு நான் காவ காக்கணும் என்றார் சரோஜா கடுப்பாக. நீங்க போய் படுங்கக்கா, நான் தான் அவனுக்கு சோறு போடுறேன்னு சொன்னனே என்றார் அருணா. என்னத்த போய் இப்ப நான் படுக்கிறது? கண்ணசரும் போது சரோசான்னு சவுண்டு விட்டுக்கிட்டு பெருசு வந்துரும், என் தூக்கம் போயிடும் என்று புலம்பினார். அம்மாவும் மகனும் சன்னமாக சிரித்தனர்.
இந்த பேச்செல்லாம் பன்னீர் வரும் வரையே வந்து விட்டால் எல்லோரும் அமைதிதான். எங்கடா சாப்பிடாம போற? அருணா மகனை கேட்க, இருட்டின மாதிரி இருக்கு, வெளியில நெல்லு மூட்டை பால்கனி பக்கம் இருக்கு, ரூமுக்குள்ளார வச்சுட்டு வரேம்மா என்று சொல்லி மாடி ஏறினான். அவர்கள் வீட்டில் வெளிப்பக்கம் மாடி, வீட்டின் இடப்பக்கம் மாடிப்படிகள் இருக்க, மாடியில் 2 அறைகள். ஒன்று ராஜதுரையினது, இன்னொன்று குடோன் போல நெல் மூட்டைகள் சாக்குப்பைகள் எல்லாம் போட்டு வைப்பர். எதிரெதிர் திசையில் அறைகள் இருக்க, நடுவே பால்கனி. அறைகளின் பாதையில் 2 பெரும் தூண். அறைக்கு வலப்பக்கம் மொட்டை மாடி. வேகமாக படி ஏறியதில் வியத்திருக்க அதை நெற்றியிலிருந்து துடைத்தவன், என்ன செய்ற மைதிலி? தங்கையை அதட்டினான். ஃப்ரெண்டு கிட்டதான் பேசுறேன் அண்ணா என்று மைதிலி சொல்ல, எப்ப பார்த்தாலும் போனு, அதுவும் பால்கனில் நின்று பேசுற, அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கவங்களாம் பார்க்க மாட்டாங்களா என்று கத்தினான். இல்ல ஃப்ரெண்டு என்ற மைதிலிக்கு அண்ணன் பேசியதில் கண்கள் கலங்கியது. ராஜதுரை என்னதான் பாசமானவனாக இருந்தாலும் அவன் பேச்சை மீறினால் அவ்வளவுதான். அதிலும் பெண் பிள்ளைகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிறைய விதிமுறைகள். நான் உன்னை தப்பா சொல்லல மைதிலி. இதோ பாரு, அங்க கோமதி அத்தாச்சி வீட்ல இருந்து பார்த்தா கூட இந்த பொண்ணு மணிக்கணக்கா போன் பேசிட்டு நிக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட்டாளி கிட்டதான் சும்மா பேசுவோம், ஆனா அவங்க தப்பா கதை திரிப்பாங்க. உனக்கு அண்ணன் சொல்றது கஷ்டமாதான் இருக்கும். ஏன் நம்ம குணா பெரியப்பா அவரே சந்தடி சாக்குல பெரியப்பா கிட்ட போய் உன் மகன் என்ன போன் பேசிக்கிட்டே இருக்குன்னு பத்த வைப்பாருமா என்றது மைதிலி. இனிமே பேசல என்றாள் மெல்ல. பேசாதன்னு சொல்லவே இல்லனா, உன் ரூம்ல போய் பேசு. பெரியம்மா என்ன சொல்ல போறாங்க? ரோட்ல வரும்போதே நீ இங்க நின்னு சிரிச்சு பேசுறது தெரியுது. பெரியப்பா பாத்திருந்தா அவ்வளவுதான், போன சல்லியா நொறுக்கிடுவாரு. இவன் பேச பேச மைதிலி கேட்டவள் அமைதியாகவே இருந்தாள். அண்ணன் இப்படித்தான் என்று தெரிந்தவள், சரி என் முகத்தை இப்படி வச்சிருக்க, அண்ணன் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன் என்று அதையும் கண்டிப்பாகவே சொல்லி அனுப்பினான். மூட்டைகளை தூக்கி உள்ளே வைத்தான். அவன் அறைக்கு சென்று குளித்தவன் மீண்டும் கீழே இறங்கி வந்த சமயம் நாட்டுக்கோழி குழம்பு கம கமத்தது. வாடா துரை, எவ்வளோ நேரம்? பன்னீர் மகனை கேட்க, நச நசன் இருந்தது பெரியப்பா, அதான் என்றவன் கையில் நாட்டுக்கோழி நர்த்தனமாடியது. அவனுக்கு பிடித்தது போல காடை மிளகு போட்டு அடுப்பில் சுட்டு சுட சுட வைத்திருக்க, பெரியமா என்ற கண்களாலேயே பாராட்டினான். அக்கா, அருணா சரோஜாவை பார்க்க, என்னங்க, நம்ம பயலுக்கு வயசாகுது, பொண்ணு பார்க்கணும், சாதகத்தை எடுத்துட்டு நம்ம பாமணி ஜோசியர்கிட்ட போவோமா என்று கேட்டார். பன்னீர் பதில் சொல்லும் முன்னே, இல்ல பெரியமா, மைதிலிக்கு முதல்ல முடியட்டும், தங்கச்சி இருக்கும்போது இதெல்லாம் சரி வராது என்றவன் பார்வை அம்மாவை முறைத்தது. இவன் சொல்றதும் சரிதானடி, வீட்ல புள்ளைய வச்சுட்டு பயலுக்கு கல்யாணம் பண்ணா பிரச்சனை தான், பொண்ணை வச்சுக்கிட்டு பண்ணுனா பொண்ணு கொடுக்கவே யோசிப்பானுங்க என்று பன்னீர் சரோஜாவிடம், நீ 2 பேர் சாதகத்தையும் எடுத்துட்டு ஒரு நாள் போய் பாத்துட்டு வா, இன்னொரு மாசம் பரிச்சை இருக்குல புள்ளைக்கு, அதுக்கப்புறம் பேசுவோம் என்றதும் உண்டு முடித்து எழுந்து கொண்டார். சரோஜாவும் கணவர் பின்னே சென்றுவிட அருணா மெல்ல மகனிடம், டே ராஜா, இனிமே சும்மா பஞ்சாயத்துன்னு பெரியப்பா பின்னாடி சுத்தாத. பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பயலா பெரியப்பன் கூட பஞ்சாயத்துக்கு போவானேன்னு பேச்சாகும். ஏற்கனவே படிச்ச படிப்புக்கு நல்லா மெட்ராஸ்ல வேலை செய்யாம வயல்ல கிடக்குற, என் பேச்ச மதிக்கல, இதுவாச்சும் கேளுடா என்றார். தலையசைத்தாலும் ராஜதுரை நிச்சயம் கேட்க மாட்டான். அவனை பொறுத்தவரை பெரியப்பா சொல்தான் வேதம். தாரகை டாக்கீஸ் சென்று ஜொலித்தது அந்த டிஜிட்டல் பெயர் பலகை. டே, வருவியா மாட்டியா? உன்னைய நம்பி டிக்கெட் எடுத்து தொலைச்சிட்டேன், நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு என்று தன் நண்பன் அறிவிடம் பேசிக் கொண்டிருந்தான் ராஜதுரை. வந்துட்டேன், இன்னும் 2 நிமிஷம் என்று சொல்லி வைத்தான் அறிவு. துரை பஸ் பிடித்த திருவாரூர் டவுன் பக்கம் இருக்கும் ராமசாமி தியேட்டர் வந்து இரவு காட்சி பார்ப்பதற்காக நண்பனுக்காக காத்திருந்தான். ராமசாமி தியேட்டர் தான் அதன் பழைய பெயர். இப்போதும் அந்த இடத்தின் அடையாளம் அதுவே. ஆனால் ராமசாமியின் பேத்தை தாரகைதான் அதை நிர்வகிப்பது. அவள் பெயருக்கு எழுதி வைத்த ராமசாமி பெயரையும் கொஞ்சம் புதுமையாக மாற்றிவிட்டார். டிக்கெட்களுடன் காத்திருந்த துரை வாகனங்கள் இருந்த இடத்தில் அறிவிற்காக காத்திருக்க, அப்போது பார்த்து கருப்பு நிற ஹோண்டா சிட்டி கார் உள்ளே வர அதிலிருந்து இறங்கினாள் தாரகை. அவளை பார்த்த துரையின் கண்களில் ஆராய்ச்சி. முட்டி வரை தொட்ட ஒரு டாப், கீழே ஒரு பட்டியாலா பேண்ட். அவள் இறங்கி அவனை கடந்து செல்ல, அவனைப் போல அல்லாமல் சிலரின் பார்வை அவள் மேல் வேறு விதமாக படிய பார்த்தவனுக்கு கடுப்பு. விகல்பமாக இல்லாவிடினும் விமர்சனம் செய்யும் பார்வை. ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணா ஏன் அவனுங்க இப்படி பாக்குறானுங்க? ஒரு துப்பட்டா கூட போடல. இவ வீட்டாளுங்கள சொல்லணும், இவ்வளோ பெரிய தியேட்டரை ஒரு பொம்பளைய நம்பி கொடுத்துருக்கானுங்க என்று மனதில் நினைத்து கொண்டான். தப்பியும் தாரகை எத்தனை திறம்பட அந்த திரையரங்கை நடத்துகிறாள், எவ்வளவு லாபகமாக காரை ஓட்டுகிறாள் என்ற எண்ணமெல்லாம் அவனிடம் இல்லை. அவனை பொறுத்தவரை பெண்கள் வீட்டிற்கழகு, பெண்களால் வீடுகள் அழகு. இப்படி நின்றிருந்தவன் அறிவு வரவும் படம் பார்க்க சென்றான். இருவரும் படம் முடித்து வெளியே வரும் சமயம் தாரகையும் காரை எடுக்க வந்தாள். இயர்போன் வழியே, வந்துட்டேன்டா பக்கி, எல்லா ஷோவும் முடிஞ்சது, நீ எனக்கு சூடா கிச்சடி பண்ணி வை. நோ நோ நோ, எனக்கு கிச்சடி தான் வேணும்னா
அந்த பக்கம் இருந்து அவள் அண்ணன் ஹரிச்சந்திரனை மிரட்டிக் கொண்டிருந்தாள் தாரகை தயாளன். அறிவு வண்டியை உதைத்து உதைத்து பார்க்க அது ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அறிவு வண்டியோடு மல்லு கட்ட தாரகை அவள் காரில் சாய்ந்தபடி அண்ணனிடம் பேசியதை பார்த்து கொண்டிருந்தான் ராஜதுரை. என்னடா, என் மாமன் பொண்ண சைட் அடிக்கிறியா? ஏன் முறை பொண்ணு என்று மிரட்ட, அடச்சி, சைட் அடிச்சிட்டாலும் எனக்கு இப்படி பொண்ணெல்லாம் வேணாம். பொண்ணுனா கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கணும். ஆளப்பாரு என்று பார்வையை திருப்பியவன் சலித்து கொண்டான். அடப்பாவி, தாராவுக்கு என்னடா குறைச்சல்? கடுகடுவென்று கேட்டான் அறிவு. நீ வண்டி எடு முதல. துரை அறிவிடம் சொல்ல, ஸ்டார்ட் ஆகி தொலைக்க மாட்டேங்குதுரா பங்கு என்றவனை முறைத்தான் துரை. உன்னை நம்பி நான் வண்டியில கூட வரல. பெருமூச்சு விட்டபடி துரையும் வண்டியை பார்த்தான். சொல்லுடா, தாராவுக்கு என்ன? துரையிடம் மீண்டும் கேட்டான் அறிவு. எனக்கு என்னமோ பிடிக்கல. பொம்பளைங்க லட்சணமா சேலை கட்டணும், இல்லையா தாவணி, ஒரு சுடிதார் போடலாம். இவ ட்ரெஸ்ஸ பாரு, நான் வந்தப்பவே பார்த்தேன். பசங்க எல்லாம் ஒரு மாறி பாக்குறானுங்க. இவளுக்கு ஒரு அண்ணன் உண்டு தானே? எங்க மைத்திலி சுடிதார் தவிர வெளியே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாது. துப்பட்டா கூட இல்ல என்றான் ஒரு மாதிரி குரலில். ட்ரெஸ்ஸ வச்சு அவளை ஜட்ஜ் பண்ணுவியா? பேச்சு மட்டும் என்னவா? அண்ணனை அவன் எவனும் மரியாதை இல்லாம பேசுது. பொம்பளை புலந்தா மணி 11 போகுது. இங்க விட்டுட்டு அவன் அண்ணனை கிச்சடி கிண்ட சொல்றா. அவனும் இவளை கேட்கல பாரு. பொண்ணா சங்கதியாவா இருக்கா என்று துரை பேச பேச, டே என்னடா, எந்த காலத்துல இருக்க நீ என்று அறிவு நண்பனை முறைக்க, பெட்ரோல் போட்டியாடா பரதேசி நீ என்று கேட்க, அது ராஜா முந்த நாள் போட்டதுன்னு நினைக்கிறேன் என்றதும், பெட்ரோல் இல்லாம மாயாச்சலத்திலையா வண்டி ஓடும்? பங்கு போகணும்னா 5 கிலோமீட்டர் உன் வண்டியை தள்ளணும். நீ எப்படியோ போ, நாளைக்கு நாங்க சோளம் விதைக்கணும், நான் பஸ் பிடிச்சு போறேன் என்று ராஜதுரை கோபத்துடன் செல்ல பார்க்க, டே பங்காளி இருடா, இந்நேரம் எல்லா பஸ்ஸும் போயிருக்கும் என்றவன் தாரகை காரை எடுப்பதை பார்த்தான். ஓய் தாரா! அருகே சென்று அழைக்க, அட அறிவு மாமா! தாராவும் பொன்னுகையுடன் அவளை பார்த்தாள். வீட்டுக்கு தானே போற, எங்களை டிராப் பண்ணிடுடி அறிவு கேட்க, ஓகே ஓகே வரேன்னு சொல்லவே இல்ல என்றபடி கார் கதவை தாரகை திறக்க, சொன்னா மட்டும் மாமனுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்க போறியா என்ன என்று கேட்டான் அறிவு. பிசினஸ்ல நோ மாமா மச்சான் என்று தாரகை சிரித்தவள் அவன் அருகே இறுக்கமாக நின்ற ராஜதுரையை பார்த்து யார் என்று கண்களால் கேட்க, எங்க பங்காளிதான், மைத்திலி தெரியுமா, அவங்க சித்தப்பா பையன் என்றதும் தலையசைத்துக் கொண்டாள். தாரகைக்கு துரையை பற்றி அறிமுகமே இல்லாதிருக்க, துரையோ அவளை பற்றி நிறைய அனுமானங்கள் வைத்திருப்பது அவளுக்கு தெரியவே இல்லை. வாமாமா அவள் அழைக்க, அறிவின் காதல் துரையோ, இந்த பொண்ணு வண்டி ஓட்டுனா எல்லாம் நான் வர முடியாது என்று முரண்டு பிடித்தான். டே, அவ கார அவதான் ஓட்டுவா, மரியாதையாவா. அறிவு மல்லு கட்டி அவனை இழுத்து காரில் உட்கார வைத்தான். கொஞ்சமும் விருப்பமில்லாமல் அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தை கண்கள் மூடியே கடந்தான் ராஜதுரை. அதிலும் அறிவும் அவளும் பேச பேச இவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவர்கள் வீடு இருக்கும் தெரு வரவும், நான் இங்கே இறங்கிக்கிறேன் அறிவு என்றான். அவங்க வீடு இங்கதானே, வீட்டுக்கிட்ட இறக்கி விடுறேன் மாமா தாரகை சொல்ல, துரையோ நண்பனை முறைத்தான். அங்க போனா நம்ம மறுபடியும் சுத்திட்டு வரணும், இங்கே இறக்கி விடு என்றதும் ராஜதுரை இறங்கியவன், தேங்க்ஸ் என்று சொல்லி போய்விட்டான். உனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டா அறிவு மாமா? ஷை புள்ளையோ தாரகை சிரித்தபடி கேட்க, அவன் பொண்ணுங்க கிட்ட ரொம்ப பேச மாட்டான், அது ஒன்ன மாதிரி பொண்ணுன்னா அவனுக்கு ரொம்ப தூரம் என்றான் அறிவு. ஏ? தாரகை கொஞ்சம் சந்தேகமாய் அறிவை பார்க்க, ஹே தப்பாலாம் இல்ல, நீ மாடர்ன் மங்கை, அவன் ஒரு மண்மனம் மாறாத வாலிபன், அதாண்டி என்றதும், ஓ தட் துப்பட்டா போடுங்க டோலி குரூப் என்று சிரித்தாள் தாரகை. ஐயோ கரெக்டா சொல்றாளே, அவனும் இதைத்தான் சொன்னான், தெரிஞ்ச அந்த ரவுடி வீடு தேடி போய் சண்டை போடுவா என்று மனதில் அலறிய அறிவு அந்த அலறலை அவன் அகத்திலேயே பூட்டி வைத்தான். அறிவின் அறிவுக்கு அப்போது தெரியவில்லை அவன் சொல்லாமலேயே இருவரும் சண்டையிடப் போகிறார்கள் என்று. அத்தியாயம் 2. ஏன் அறிவு மாமா, இங்க ரோட்ல இறக்கி விடுறத அவர் வீட்ல விட்டிருந்தா நம்ம அப்படியே அத்தங்கிற வழியா சுத்தி நம்ம வீட்டுக்கு போயிடலாமே, ஏன் வேண்டான்னு சொன்ன என்று தாரகை விடாது கேள்வி கேட்டாள். உன் ஃப்ரெண்டு பார்வையே சரியில்லை என்றாள் பட்டென்று. ஏ, அவன் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவண்டி, அப்படியெல்லாம் தப்பா பார்க்க மாட்டான் என்று அறிவு அலறினான். ஷ், நான் கூட அண்ணனோட பிறந்திருக்கேன், அதுக்காக சைட் அடிக்காமையா இருக்கேன் என்று கிண்டலாக கேட்டவள். அப்படி உன் ஃப்ரெண்டு சைட் அடிச்சிருந்தா கேஷுவலா எடுத்திருப்பேன், அவர் என்ன ஏதோ வித்தியாசமா பார்த்தாரு என்று அடித்து சொன்னாள் தாரகை. அட, அவன் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ், இப்படி பொண்ணுங்க ட்ரெஸ் பண்றது, நடுராத்திரில கார் ஓட்டுறதுலாம் பிடிக்காது, நீ கண்டுக்காத என்றான் அறிவு. அதுக்கு பேரு கன்சர்வேட்டிவ் இல்ல மாமா, பஞ்சாங்கம், பழமைவாதம், குறுகிய மனப்பான்மை இப்படி சொல்லலாம், இல்ல இப்ப இருக்கிற பாஷையில பூமர்னு சொல்லலாம் என்றாள் சிரித்தபடி. ஈகோயிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓ, அதான் என்னோட கார்ல வரலன்னு சொன்னவர் தாஜா பண்ணி வண்டியில ஏத்திருக்க ரைட் என்று கேட்க, அவள் கேட்ட தோரணையில் அவனை மீறி தலையசைத்தான் அறிவு.
அப்படி என்ன உன் ஃப்ரெண்டு பெரிய இவன் என் கார்ல வரமாட்டேன்னு சொல்றவன நீ கஷ்டப்பட்டு வர வைக்கிற என்று அறிவு நினைத்தது போலவே எகிரினாள் தாரகை. ஏ, நம்ம ஊர்ல நிறைய பேர் அப்படிதானே, மத்தபடி அவன் நல்லவன். அறிவு நண்பனை விட்டு கொடுக்காது பேசினான். அவன் நாளைக்கு காலையில எந்திரிச்சு வெள்ளனே சோளம் விதைக்கணும்னு சொன்னான். இனி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி எப்போ வருவான், அதான் கூப்பிட்டேன். என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு. என் பைக்ல பெட்ரோல் செக் பண்ணல. ஓ, விவசாயம் பண்றாரா என்று ஆச்சரியமாக கேட்டாள். நீ நினைக்கிற மாதிரி ஆசையாலாம் செய்யல. அவன் கொஞ்சம் வேற மாதிரி. என்னோட தான் சென்னையில் இன்ஜினியரிங் படிச்சான். ஒரு கம்பெனில பிளேஸ் கூட ஆனான். ஆனா நம்ம பயலுக்கு ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்கறது பிடிக்கல. அத்தனை பேருக்கு பதில் சொல்லி நான் சம்பாதிக்க வேணான்னு இங்க அவங்களுக்கு 2 ஏக்கரா இருக்கு, அதை பாத்துக்கிட்டு இருக்கான் என்று ராஜதுரை பற்றி சொல்லி முடித்தான். அப்போ துரைக்கு செம்ம ஈகோதான் என்று தாரகை சொல்ல, துரைதான், ராஜதுரை அவன் பேரு என்று சிரித்தான் அறிவு. அறிவை அவன் வீட்டில் இறக்கி விட்டவள் அதே தெருவில் இருக்கும் அவளின் வீட்டிற்கு சென்றாள். இவள் வரவும் அவள் உடன்பிறப்பு அரிச்சந்திரன் வாசல் கேட்டினை திறக்க, கேட்ச்! கார் சாவியை தூக்கி போட முறைத்தபடி வாங்கினாலும் காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான். தாத்தாவின் அறையை எட்டி பார்த்தவள் அவர் உறக்கத்தில் இருப்பது கண்டுவிட்டு மெல்ல கதவை சாற்றினாள். சமையல் கட்டுக்கு சென்று பாத்திரத்திலிருந்த கிச்சடியை பார்த்தவள் ரசித்து முகர்ந்தாள். இளமஞ்சள் சாமந்தி போல அழகாய் நிறமாய் இருந்த கிச்சடியை வாசம் பிடித்தாள். பசுனை கம கமத்தது. தேங்காய் சட்டனியும் இருக்க தட்டில் போட்டுக்கொண்டவள் வாசலில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அரிச்சந்திரனும் தங்கையின் அருகே வந்து உட்கார போனவன் தண்ணீர் இல்லாதது கண்டு அதனை எடுத்து வந்தான். டே அரி, உன்னை கட்டிக்க போறவ கொடுத்து வச்சவடா என்று சிலாகித்தபடியே கிச்சடியை வாயில் போட்டாள் தாரகை. பேசாம சாப்பிடுறி, மணி 11 ஆகுது. இப்படி லேட்டா சாப்பிடாதன்னு எவ்ளோ தடவை சொல்றது என்று அதட்டினான் அரிச்சந்திரன். விடுப்பான், ஒரு இளம் தொழிலதிபர்னா அப்படிதான் என்று தங்கையை பார்த்து புன்னகைத்தவன் அங்கிருந்த பெஞ்சில் சாய்ந்தபடி தரையில் கால் நீட்டி உட்கார்ந்தான். அண்ணனை பார்த்தவள் கிச்சடியை எடுத்து அவனுக்கு ஊட்டிவிட, நீ முதல்ல தின்னுடி என்று அதட்டினாலும் வாங்கிக் கொண்டான். டே அரி, இன்னைக்கு அறிவு மாமாவை டிராப் பண்ணது நான் தான். அவர் பைக்ல பெட்ரோல் தீந்து போச்சான் என்றதும் ஆட்காட்டி விரலை தாடியில் வைத்து யோசித்த அரி, ஏன் தாரா, அவன் ஒருவேளை உன்னோட வரணுனே போய் சொல்லிருப்பானோ என்று கேட்டான். அண்ணனை பார்த்து சிரித்த தாரகை, டே, அப்படி வரவர் கூட ஒரு ஆளையுமா அழைச்சிட்டு வருவாரு? அறிவு மாமா ஜஸ்ட் பேசும், மத்தபடிலாம் ஒன்னும் இல்ல. ரொம்ப யோசிக்காதுடாரி என்றாள். நீ சொல்லிடுவ, பொண்ணு மனசு பொண்ணுக்கு தெரியற மாதிரி ஆம்பளை மனசு ஆம்பளைக்கு தான் தெரியும். ஒரு ஆசம் தங்கச்சிக்கு இருக்கிற அண்ணனா நான் எல்லாத்தையும் தொலைநோக்கு பார்வையோட தான் பாக்கணும் என்றான் தோலை குலுக்கிக் கொண்டு. ஷப்பா, டிசைனா இருக்கீங்கடா நீங்க என்றாள் சலித்தபடி. யாரு, என்ன டிசைன்? அரி ஆர்வமாய் கேட்க, எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவங்க தான் என்றாள் குறுஞ்சிரிப்புடன். யாருடி மீண்டும் கேட்க, மைத்திலி அண்ணன் என்றதும், வாட் என்றான் அதிர்ச்சியாக. அந்தால பார்த்தாலே தெரியுது, காதல் கல்யாணம் எல்லாம் ரொம்ப கஷ்டம்டா அண்ணா. பிளான் படி ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பெஸ்ட் என்றாள். என்ன சொல்ற தாரா, தெளிவா சொல்லு என் அரி படபடக்க அவன் தன்னை பார்த்த பார்வை, இவளின் புரிதல், அறிவின் பேச்சு எல்லாம் சொன்னாள். அரிச்சந்திரன் முகம் யோசனையை காட்டியது. என்ன அரி? அவன் தோள் தொட, ஒருவேளை நம்ம அப்பா அம்மா இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த துரைக்கு அவன்லாம் மேல நம்ம கீழன்னு ஒரு தாட் இருந்திருக்கும். என்ன பத்தி அவனுக்கு எப்படி தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலும் அப்பா அம்மா பத்தியெல்லாம் எப்படின்னா தெரியும்? ஒருவேளை நம்ம அப்பா அம்மா பெரிய லெஜெண்ட்ஸ் காதல் ஜோடியோ என்ற கிண்டலாக இழுக்க, அதில்ல ராஜாதே, அவன் பெரியப்பா, மைத்திலி அப்பா இங்க ஜாதி சங்கத்துல இருக்காரு. இவனும் அவரோட தான் சுத்துவான். அங்கெல்லாம் ஆள் பார்த்து தான் பழகுவாங்க. புரியுது தானே உனக்கு? யார் கூட பழகக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க என்றான் ராஜதுரையை ஆராய்ந்தவனாக. அடப்பாவி, இப்படியாப்பட்டவன தெரிஞ்சிருந்தா நான் கார்ல ஏத்திருக்க மாட்டேன். கார் அவன் மேல ஏத்திருப்பேன். பஞ்சாங்கம் என்று ராஜதுரையை திட்டினாள் தாரகை. வேற என்ன நினைச்ச? சரி, சைட் அடிக்கிறான் போலன்னு நினைச்சேன் என்றதும் அரி முறைத்தான். என்னடா முறைக்கிற? நானும் அண்ணன் கூட பிறந்திருக்கேன். சரி, பாவமே, அறிவு மாமா பங்காளினா சைட் அடிச்சுக்கிட்டோன்னு நினைச்சேன். அவனும் என்ன ஆராய்ச்சியாவே பார்த்தான். ஆனா இப்படி இருப்பான்னு நினைக்கவே இல்ல என்ற தாரகையின் முகத்தில் ஒவ்வாமை. அவள் அப்பா ராஜதுரையின் ஜாதி, அம்மாவோ அவர்களால் கீழ் என்று சொல்லப்படும் ஜாதி. பிடித்து போய் திருமணம் செய்து கொள்ள ராமசாமியும் ஒற்றை மகனின் ஆசைக்கு குறுக்கே நிற்கவில்லை. தயாளன் ராஜலட்சுமியின் மீது பிரியம் கொண்டவர். ஜாதி பேதங்களை தாண்டி அப்பாவின் விருப்பத்துடன் திருமணம் செய்து கொண்டார். தாரகையின் அப்பா அம்மா இருவரும் ஒரு ரயில் விபத்தில் இறந்து போய்விட்டனர். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாகிற்று. ஆனால் அவன் வீட்டில் ஆண், பெண், ஜாதி, மதம் என்று எந்த பாகுபாடும் கிடையாது. அரிச்சந்திரன் செய்யும் அத்தனை வேலையையும் தாரகை செய்வாள், ஒன்றை தவிர. அவன் வழக்கறிஞர், இவள் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தாள். திரையரங்கை இவள் பார்க்க அவன் அவனது தொழில் பார்த்தான். அதற்கு ராமசாமியும் ஒரு காரணம் என்றால் மிக இல்லை.
அவரின் வளர்ப்பு, பேத்தி, பேரன் எல்லாம் ஒன்றுதான். அதிலும் தாரகை என்றால் தாத்தாவிற்கும் அண்ணனுக்கும் அதிக செல்லம். தங்கையின் பேச்சில் சிரித்தவன், அவன் என்ன நினைச்சா நமக்கென்ன, விடுத்தாரா என்றான். இவன் இப்படி இருக்கானே, எப்படி மைத்திலி லவ்வுக்கு ஒத்துப்பான்? தாரக சொல்றேன் பிரதர், ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் ரைட்டு, சாட்சி கழுத்து கூட போடுறேன்டா என்றாள். நம்ம மட்டும் முடிவெடுத்தா போதாது, மைத்திலி ஒத்துக்கணும் என்றான் அழுத்தமாக. ஒத்துக்கிட்டதான் காதல் கை கொடுன்னு சொல்லு. எங்க அண்ணா பேச்ச கேட்டா காதல் கல்யாணம், இல்லையா அவங்க அண்ணா அந்த பஞ்சாங்க பேச்ச கேட்டா அவ்வளவுதான். என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீங்க கூச்சப்படாம கேளுங்க என்றதும் அவள் முதுகில் தட்டியவன், வாலு, லாயருக்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் செஞ்சு வைக்க ஹெல்ப் பண்றியா நீ என்ற ஹரி. அது அப்புறம் பாத்துக்கலாம்டா, அவ படிச்சு முடிக்கணும், நீ ஏன் அந்த ஆளை இப்படி திட்டிட்டு இருக்க என்றதும், பின்ன என்னடா அப்படி ஒரு ஆட்டிடியூடு, தெருமுனை வர நம்ம கார்ல வந்துட்டு வீடு வர முன்னாடி இறங்கி போறான். கேர்டிசிக்காக கூட ஒரு பேச்சு இல்ல. ஒருவேளை நம்ம அம்மா வேற காஸ்ட்னு அப்படி பாத்திருப்பான், நீ சொல்றதுதான் சரியா இருக்கும் என்ற அண்ணனின் பேச்சை ஒத்துக்கொண்டாள் தாரகை. அதை விட அவங்களுக்கு அவங்க வீட்டு பொண்ணுங்க வெளியே வந்து உலகத்தை பாக்குறதே பிடிக்காது. கௌரவங்கிறது பொண்ணுங்களால நினைக்கிற மென்டாலிட்டி. அப்படி இருக்கும்போது எங்க வீட்டு ராஜாத்தி, ராமசாமி பேத்தி, ஹரிச்சந்திரனோட அருமை தங்கச்சி தனியா ஒரு தேட்டரை மேனேஜ் பண்றானா அவனுக்கு எரியும் தானே. அவனை பொறுத்தவரை கீழா அவங்க நினைக்கிறவங்க கீழத்தான் இருக்கணும் என்று ஹரிச்சந்திரன் அவர்களை கணித்து சொல்ல, ஆனாலும் படிச்சிருக்கிற ஒரு ஆள் இப்படி சை என்று முகம் சுழித்தாள் தாரா. படிப்பா, அதை தாண்டி வளர்ப்புன்னு ஒன்று இருக்கு ராஜாத்தி. அவங்க பெரியப்பாவோட குணம், அவரோட தாட்ஸ், அவங்க ஃபேமிலி, சின்ன வயசுல இருந்து பாக்குறது கேக்குறது. நீ அவனை சொல்றியே, காலேஜ் போற பசங்களே எங்க ஜாதி பொண்ணை ஏன் அவன் லவ் பண்றான்னு சண்டை போடுறானுங்க. கலர் கலரா கயிறு கட்டிட்டு கட்டவுட்ல போஸ் கொடுத்து புல்ஷிட் என்றான் ஹரிச்சந்திரன். பரவாயில்ல, ராஜி புள்ளைய ஒழுங்கா வளர்த்து வச்சிருக்கலடா, என் அண்ணன் அந்த பஞ்சாங்க மாதிரி இல்ல என்று சொல்லி அண்ணனை வம்பிழுத்தாள். அது சரிதான் என்று சிரித்த ஹரி, நீ தப்பி தவறி அறிவு கிட்ட கூட மைத்திலி பத்தி பேசிடாத, கொஞ்சம் விஷயம் போச்சுனாலும் பெரிய இஷ்யூ ஆயிடும் தாரா என்றான் எச்சரிக்கும் துணியில். அது தாரகையை எரிச்சல் படுத்தியது. எனக்கு யார்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியும் ஹரி என்றவளின் குரலிலேயே அவளை கண்டு கொண்டவன், நம்ம எல்லாரையும் மனுஷங்களா சரிசமமா பாப்போம் தாரா. அறிவு நல்லவன்தான், ஏன் துரை கூட அப்படிதான். எல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள ஜாதின்னு ஒரு விஷயம் ஓடுது, அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வாங்க. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேம்மா. சரி விடு, மைத்திலி ஃபைனல் எக்ஸாம் முடியவும் பாத்துப்போம், நான் உனக்கு குறையா சொல்லலம்மா என்று தங்கையை சமாதானம் செய்தான் ஹரி. ராஜதுரைக்கு அன்று நல்ல வேலை. வயலில் உரம் போட்டுவிட்டு மதிய உணவுக்கு வீட்டுக்கு வந்தான். நடு வீட்டில் பெரியம்மா புலம்பிக் கொண்டிருக்க அம்மா சமாதானம் செய்வதை பார்த்தவன், என்னாச்சு, 2 பேரும் ஒரு மாறி இருக்கீங்க என்று கேட்கவுமே சரோஜா அழ ஆரம்பித்து விட்டார். என்ன பெரியம்மா? அம்மா என்று கைகளை காட்டி கேள்வியாய் நிறுத்தியவன் சட்டென்றவர்களை கண்டு கொண்டான். பாமினி ஜோசியரை பார்க்க போனீங்களே, என்ன தோஷம்னு சொல்லிட்டாரா, அதானே அழுக என்று கேட்க, அதில்லடா, தோஷம்னா கூட சரி பண்ணிரலாம், அவர் பிள்ளைங்க 2மே பெத்தவங்களை மீறித்தான் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. பெரியம்மா அளவிற்கு இல்லை என்றாலும் சிறிய வருத்தமுடன் சொன்னார் அவனின் அம்மா. மீறினா? துரை யோசனையாக கேட்டான். மீறினா அதாண்டா இந்த லவ்வு என்று அருணா மெதுவாக சொல்ல ராஜதுரை சத்தமாக சிரித்து விட்டான். ஐயோ கடவுளே, இதுதானா? இன்னும் அவன் சிரிக்க, ஏண்டா நானே கோலம் நடுங்கி இருக்கேன், சிரிக்கிற என்று சரோஜா கோபமாக ராஜதுரையை கேட்டார். பின்ன நான் யாராச்சும் லவ் பண்ணுவேனா? ஏமா நீயாச்சும் சொல்லக்கூடாது? நம்ம மைத்திலி அவ பொண்ணுங்க கிட்டயே பேச யோசிப்பா, இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ஜோசியர் ஃப்ராடுன்னு தெரியுது என்றான் நக்கலாக. இல்லடா, அவர் சொல்லி நிறைய நடந்திருக்கு சரோஜா கலக்கமாக சொல்ல. நிறைய நடந்திருக்கலாம், எல்லாம் நடந்ததுல தானே பெரியமா என்று கேட்டான். அவன் சொல்றதும் சரிதானக்கா, இவனே முறை பொண்ணுங்க கிட்ட கூட பேசாதவன் முசுட்டு பைய என்றதும் அம்மாவை முறைத்தான் துரை. எல்லார்கிட்டயும் போய் நான் ஏன் பேசணும்? எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவகிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன் என்றான் அழுத்தமாக. பாரு பெரியமா, சும்மா எவனோ ஒரு ஜோசியர் சொன்னதுக்கெல்லாம் அழுது வீணா பிரச்சனை பண்ணாது. வேணும்னா வேற ஆள் பாப்போம். முதல்ல மைத்திலி படிச்சு முடிக்கட்டும், 1 மாசம் தானே, பெரியப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் என்று சொல்ல சரோஜா விழித்தார். அவரு கேப்பாரேடா. கேட்டா படிச்சு முடிச்சுதான் அமையும்னு சொன்னார்னு சொல்லுங்க. மைத்திலி கிட்டவும் இதை பத்தி பேசவே கூடாது பெரியமா. அவளுக்கு தெரியும் நம்ம குடும்பத்துக்கு எது கௌரவம்னு. நீங்களா உன்னை சொல்லி அவன் மனசை கெடுக்காதீங்க என்றான் ராஜதுரை மிகவும் கண்டிப்பாக. இல்லடா ராஜா, வயசு பொண்ணு பெரியம்மா இழுக்க. எனக்கும் அதானே சொன்னார் அவரு. என்ன நம்புறீங்க, அப்படியே தங்கச்சியும் நம்புங்க. நான் லவ் பண்றேன்னு சொல்லும் போதே தெரியல அந்த ஆள் எப்படிப்பட்டவர்னு என்று சிரித்து, நான் குளிச்சுட்டு வரேன், யாராச்சும் சாப்பாடு எடுத்து வைங்க என்று விட்டு குளிக்க போனான். தவறியும் காதல் திருமணம் தானே, அதில் என்ன பிழை என்ற எண்ணம் ராஜதுரைக்கு எழவில்லை.
அன்று மாலை அவன் அவர்கள் வீட்டின் அருகே இருக்கும் வயலில் டிராக்டர் கொண்டு உழுது கொண்டிருக்க சத்தமான பேச்சுக்குரலில் அந்த சின்ன சாலையினை பார்த்தான். தாரகை ஸ்கூட்டி ஓட்டியபடி சிரித்து பேசிக் கொண்டிருக்க பின்னால் ஒரு ஆடவன். ராஜதுரை முகசுழிப்புடன் அதனை பார்த்தான். அவனை மீறி அனிச்சையாக அவள் உடையை பார்க்க துப்பட்டா போடவில்லை என்பதை கண்டு கொண்டான். இந்த பொண்ணுக்கு அடக்கமே இல்ல பேச்சுல, ட்ரெஸ்ஸுல என்று நினைத்தது அவன் மனம். அத்தியாயம் 3. ராஜதுரை டிராக்டரை மெல்ல நிறுத்த தாரகையின் ஸ்கூட்டியும் நின்றது. எதுக்கு நிக்கிறா? துரையின் பார்வை அந்த பக்கம் பார்க்க மைதிலி இவனுக்காக டீ எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். மைதிலியை பார்க்கவும் தாரகை வண்டியை நிறுத்தி இரு பக்கமும் கால் ஊன்றி சிரித்தபடி ஏதோ பேச மைதிலியும் பதில் கொடுத்து கொண்டிருந்தாள். தாரகையின் கார் கூந்தலும் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. தலைமுடி கூட அடங்கியிருக்கா பாரு என்று மெல்ல முணுமுணுத்தவன் வயலில் இருந்தபடியே மைதிலி என்று கத்தினான். ஐயோ அக்கா, அண்ணா கூப்பிடுது, நான் வரேன். அவள் தாரகையிடம் சொல்லிவிட்டு வேகமாக ரோட்டோரம் இருந்த தட்டியை திறந்து வயலில் இறங்கினாள். தாரகையோ அண்ணன் என்றதும் வயல் பக்கம் பார்த்தவள் ராஜதுரை டிராக்டரில் இருப்பதை கண்டாள். ஓ, பஞ்சாங்கம் என்று முகத்தை சுளித்தவள் வேகமாக வண்டியை எடுத்தாள். மைதிலி அண்ணன் என்ன சொல்வானோ என்று பயந்தபடியே வர அவள் கையில் இருந்த டீயை வாங்கி அவன் ஊதியபடியே குடித்தான். உனக்கு அந்த பொண்ணுகிட்ட என்ன பேச்சு என்றதும் திக்கென்றது அவளுக்கு. அது அந்தக்கா நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சாங்கன்னா, என் சீனியர், அதான் பேசினேன். சீனியர்னா பேசலாம், தப்பில்ல. ஆனா யார் கூட பழகணும்னு ஒன்னு இருக்கு மைதிலி. பெரியப்பாவுக்கு இந்த பொண்ணோட உனக்கு பழக்கம்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்றதும் மைதிலிக்கு துரையின் இந்த பேச்சு பிடிக்கவில்லை. நம்ம அறிவனாக்கு சொந்தம்தான், அதான் பேசினேன் என்றாள் மெல்ல. தங்கை வேறாக புரிந்து கொண்டாள் என்று துரைக்கு புரிய, நாளுங்களுக்காக சொல்லல மைதிலி, கொஞ்சமும் மட்டுமரியாதை இல்லாத பொண்ணு இவ. நம்ம அறிவ வா போன்னு பேசுது, அவங்க அண்ணனை வாடா போடாங்குது. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது கூட இல்ல, தலையப்பாரு காட்டேரி மாதிரி விரிச்சுக்கிட்டு என்றான் எரிச்சல் மிகுதியில். அவங்க அம்மா அப்பா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க, அவங்க பழக்க வழக்கம் வேற. அதுவும் தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு, அதான் இப்படி சுத்துது. நீ அது கூடலாம் சகவாசம் வச்சுக்காத. ராஜதுரை கண்டிப்பாக சொல்ல, மைதிலிக்கு அண்ணனுக்கு என்ன தாரகை பற்றி இவ்வளவு தெரிந்திருக்கிறது? அப்போ ஏன் விஷயமும் தெரியுமோ என்ற பயம் நெஞ்சை அடைத்தது. கேளாமல் விட்டால் இன்னும் பயம் அதிகமாகும் என்று நினைத்தவள், உனக்கு எப்படின்னா அந்த அக்காவை பத்தி இவ்ளோ தெரியுது என்று முயன்று கேட்டுவிட்டாள். மைதிலி கேட்கவும் அவளை ஒரு நொடி உற்று பார்த்தவன், வீட்ல இருக்கிற பொண்ணுங்களை தெரியாம இருக்கலாம், அந்த பொண்ணுதான் ரோட்ல பறக்குதே. பயலோ சொன்னானுவ, அறிவுக்கு சொந்தம்ல. அது மட்டும் இல்லாம ராமசாமி தேட்டர் வீட்டு பொண்ணு, அதனால தெரியும் என்றான் சாதாரணமாகவே. அவன் தங்கை மனதை அறியாதவன் அடுத்த வீட்டு பெண்ணை பற்றி ஆராய்ந்து அறிந்து வைத்திருந்ததுதான் விந்தை. சரி, நீங்க நிக்காத, வீட்டுக்கு போ என்று துரத்தையும் விட்டான். அடுத்த நாள் காலை 10 மணி போல சுமித்ரா, பன்னீரின் பெரிய மகள், வீடு வந்தாள். சுமி, சரோஜா, அருணா மூவரும் பின்வாசலில் உட்கார்ந்து மதிய சமையலுக்கு தேவையானவற்றை செய்தனர். துரையும் முற்பகல் நேரத்தில் வீட்டுக்கு வந்தான். வந்தவனிடம், எந்தாடா கோழிக்கால் சூப்பு? சுமித்ரா நீட்ட, இளம் நாட்டுக்கோழியின் காலை வேக வைத்து சூப் செய்திருக்க அம்மியில் எடுத்த மிளகோடு சேர்த்து குடிக்க காரமாக இருந்தாலும் அவனுக்கு மிகவும் பிடித்தது. பிறந்த பொண்ணு வந்தாத்தான் என்ன கவனிக்கிறீங்க என்றான் விளையாட்டாக. டேய், போன வாரம் உனக்குன்னு தானே காடை அடிச்சேன் சரோஜா கேட்க, சும்மா பெரியமா. அக்கா, உனக்கு நுங்கு வேணுமா? நம்ம சக்கரவர்த்தி அண்ணா வயல்ல நுங்கு இறக்குறாங்க என்று சுமியிடம் கேட்டான். இப்ப வேண்டாண்டா, போகும்போது வாங்கிட்டு வா, பிள்ளைங்க சாப்பிடும் என்றாள் சுமித்ரா. பசங்களையும் அழைச்சிட்டு வந்திருக்கலாம்லக்கா, நீயும் 1 மணி நேரத்துல வர வீட்டுக்கு, மாசத்துல ஒருக்கா தான் வர. துரை அக்கா வருவதில்லை என்று குறைப்பட்டு கொண்டான். அதுங்களுக்கு ஸ்கூலுடா, லீவ்ல கொண்டு வந்து விடுறேன், வீட்ல வேலை இருக்கேடா, மாடு பால் கறக்குது, ஆடு கடக்கு என்று சுமி சொல்ல, என்னக்கா இவ்ளோ வேலைன்னா ஆடுங்களை வித்துடலாம், நான் வந்து பாக்கவா? உனக்கு முடிஞ்சதை செய், அத்தா ஏதாவது சொல்றாரா என்ன? என்ன சொல்லுவாரு, வீட்டு வேலை கூட செய்ய முடியாதான்னு சொல்லுவாரு என்று சலித்த சுமி, அவரை விடு, அம்மா என்னமோ சொல்லுதே, என்ன சங்கதி என்று கிண்டலாக கேட்டாள். என்ன சொல்லுச்சு? கோழிக்காலை உறிஞ்சிக் கொண்டே கேட்க, உனக்கு லவ் மேரேஜாமே என்றதும் காரம் தலைக்கேறி இருமினான். அவன் அதை மறந்தே போயிருக்க அக்கா கேட்கவும் முறைத்தான். உங்களை என்ன சொன்ன பெரியமா? அவரை கோபத்துடன் கேட்க, அம்மா வேண்டாம் முறைக்கிற, கல்யாணமாக்கி போயிட்டா நான் எதுவும் கேட்க கூடாதா? என் அம்மா என்கிட்ட வீட்டு செய்தி ஒன்னும் சொல்லக்கூடாதா? சுமி சண்டை போட, என்னக்கா நீ, அந்த ஜோசியர் என்னத்தையோ சொல்லிட்டார்னு இவங்க நம்புனா நீயுமா என்றான் எரிச்சலுடன். இந்த பேச்சைத்தோட விடுங்க, மைத்திலி எல்லாம் கேட்டு வைக்காத என்று சுமியிடம் கண்டிப்புடன் சொல்ல, டே, அவளை போய் கேப்பேனா? உன்னை சொல்லவும் எனக்கு சிரிப்பு தாங்கல, அதான் உன்னை வம்பலுக்கு கேட்டேன் என்றாள். அது சரி என்று எழுந்தவன், நீயாச்சும் பெரியம்மா கிட்ட சொல்லி வைக்கா, அதை நினைச்சு கவலைப்படுது என்றான் ராஜதுரை. இதுல கவலைப்பட என்ன இருக்கு? அப்படி காதலிச்சா கட்டி வைக்க வேண்டியது தானே என்றவளை மூவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். ஒளராம இருக்கா,
சிரினான் ராஜதுரை. இதுல என்னடா இருக்கு? எல்லாரும் இப்ப செய்யறது தானே. நல்ல பையனோ பொண்ணோ இருந்தா யாரு பார்த்தா என்ன என்றால் யதார்த்தமாக. அதுக்குன்னு பழக்கம் வழக்கம்னு ஒண்ணு இல்லையா? நம்ம ஆளுங்களா இருக்க வேணாமா? இந்த சினிமாலாம் பார்த்து கெட்டு போயிட்டக்கா நீ. ராஜதுரை குற்றம் சுமத்தி சுமித்ராவை பேச, என்னடா பேசுற நீ? உனக்கு புரியல ராஜா. கல்யாணங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். பெரியவங்க பார்த்து கட்டி வச்சாதான் நல்லதுன்னு இல்ல என்று மகளை முறைத்த சரோஜா, இப்படி உங்க அப்பா முன்னாடி பேசி வைக்காத. அந்த மனுஷன் வேற ஆளுங்க வீட்ல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. உன்னை நல்லபடியா கட்டி கொடுத்த மாதிரி மைத்திலியும் கட்டி கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி என்றார் நெஞ்சில் கை வைத்து. அப்போ நான் முறைத்தபடி துரை கேட்க, டே, உன்னை யாருக்கு கட்டி வைக்க? நீதானே ஒருத்திய கட்டிக்கிட்டு வரணும். உன்னை பத்தி கவலை இல்ல. நீ உங்க பெரியப்பா பெருச்சாலிய காட்டி பொண்ணுன்னாலும் அவளைத்தான் கட்டுவ என்று நொடித்துக் கொண்டார். சுமித்ராவும் அருணாவும் வாய் விட்டு சிரிக்க, துரையோ, பெரியப்பா இல்லனா உங்க எல்லாருக்கும் வாய் அதிகமாகிடுது, பாத்துக்கிறேன், மோட்டார் போட்டு வரேன் என்றவன் வயலுக்கு போனான். வயலுக்கு போய் மோட்டார் போட்டவன் சக்கரவர்த்தியின் தோட்டம் சென்று நுங்கு வெட்டி கொண்டிருந்தான். அப்போது பார்த்த அறிவும் வந்தான். இருவரும் பேசிக்கொண்டு நுங்கை வெட்டி அந்த நீரை பருகி சாப்பிட்டுக் கொண்டிருக்க துரையின் முகத்தில் புன்னகை. என்ன பங்காளிக்கு மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கு? அறிவு கேட்க, அது ஒரு காமெடிடா என்று வாய் விட்டு விட்டான். பின் இவனிடம் சொல்லலாமா என்ற எண்ணம் எழ அறிவு அவனையே பார்க்க மைத்திலி விஷயத்தை மறைத்தான். அந்த ஜோசியர் எனக்கு லவ் மேரேஜ் ஆகும்னு சொன்னாராம்டா. துரை சிரிக்க அவனுக்கு மேல் சிரித்தான் அறிவு. டேய், பெதுக்கு இப்படி கத்தி சிரிக்கிற? கம்முனிரு. துரை அதட்ட அவனோ, அவன் பாவனி ஜோசியன் இல்லடா, பேமானி ஜோசியன். ஒன்ன ஒருத்தி லவ் பண்ணிட்டாலும் சத்தியமா நடக்காதுடா பங்காளி, நடக்கவே நடக்காது என்று கிண்டல் செய்தவன் முறைத்து கொண்டிருந்த துரையின் தோளில் கை போட்டு, ஆனாலும்டா ஆளு, உன் குடும்பத்தோட கடமை உணர்ச்சி எனக்கு புடிச்சிருக்கு. எங்க வீட்ல எங்க அம்மா சீரியல்ல கல்யாணம் ஆகலன்னு அழுதே ஒழிய மகனுக்கு ஒன்னு செய்வோன்னு நினைக்கலையே என்று பாவமாக சொல்ல, அலையாதடா, நடக்கிறப்ப நடக்கும் என்று துரை சொல்ல, எது வேணாலும் நடக்கும்டா, ஆனா உனக்கு லவ் அது மட்டும் நெவர். அதுவும் நீ கேலண்டர் மகாலட்சுமியை தானே கேப்ப, கஷ்டம்டா துரை என்றான் அறிவு. உனக்கு ஏண்டா எரியுது? அப்படியே கஷ்டம்னாலும் நான் இஷ்டப்பட்டபடி பொண்ணத்தான் கட்டுவேன் என்ற ராஜதுரை நுங்கை எடுத்துக்கொண்டு வீடு சென்றான். ஒரு மாதம் ஓடியிருந்தது. ராஜதுரை டிராக்டர் சாமான்கள் வாங்க வேண்டி அறிவுடன் பட்டுக்கோட்டை வந்திருந்தான். அறிவுக்கு சென்னையில் ஐடி வேலை என்றாலும் இப்போது வீட்டிலிருந்தே வேலை செய்கிறான். அவன் வீட்டுக்கும் பட்டுக்கோட்டையில் மளிகை பொருட்கள் வாங்க வேண்டியிருக்க ராஜதுரையுடன் காரில் சென்றான். பொருட்களை வாங்கிக் கொண்டு 11 மணி போல வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். பட்டுக்கோட்டை டவுனில் அறிவு அவன் தங்கைக்கு பலகாரம் வாங்கினான். துரையும் கொஞ்சம் வாங்கினான். இருவரும் காரில் போகும்போது, வீட்டுக்கு போனதுமே என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பரப்பாடா என் தங்கச்சி என்று அறிவு அங்கலாய்க்க, பரீட்சை எழுதிட்டு வர பொண்ணு பசி எடுக்கும் தானே துரை சாதாரணம் போல சொன்னான். இப்ப பரீட்சை எழுதி முடிச்சு வீட்ல இருக்கும்போது கூட தின்னுகிட்டே தானே இருக்கா? பரீட்சை முடிஞ்சிருச்சா? டே, நீக்கு மைத்திலி பரீட்சை எழுத போச்சே. துரை யோசிக்க, அரியர் பேப்பரா இருக்கும்டா, ஸ்வாதி ஆல் கிளியர், அவளுக்கு எல்லாமே முடிஞ்சுதுரா என்று அறிவு சொல்ல துரையின் முகத்தில் தீவிர யோசனை. என்னடா, மைத்திலி அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிடும். துரையின் தோள் தொட, அவளுக்கு அரியர் இருக்க வாய்ப்பே இல்லையே, இருந்தாரும் சொல்லிருப்பா பதட்டமாக சொன்னான். மனதில் இனம் காண முடியாத ஒரு இன்னல், பயம், கற்பனை தாறுமாறாக ஓடியது. உங்க பெரியப்பா ஏதாச்சும் சொல்லுவார்னு சொல்லாம இருந்திருப்பாடா. அப்படிதான் இருக்கும் என்று ராஜதுரை தஞ்சாவூர் பக்கம் வண்டியை விட்டான். அங்குதான் மைதிலி படிக்கும் கல்லூரி உள்ளது. நண்பனின் பதற்றத்தை புரிந்த அறிவும் ஒன்றும் சொல்லவில்லை. அறிவு சொன்னதையே அறிவில் ஏற்றி அகத்தை சமாதானம் செய்தான் துரை. கல்லூரிக்கு சென்றதும் அறிவு துரையிடம், நீங்கிரு, நான் விசாரிச்சுட்டு வரேன், ஓவரா யோசிக்காத என்று சொல்லிவிட்டு போனான். மீண்டும் அறிவு வந்தபோது அவன் முகத்தில் குழப்பம். இன்னைக்கு அரியர் எக்ஸாம் எதுவும் இல்லையாண்டா? நான் சொன்ன மாதிரி போன வாரமே மைதிலிக்கு எல்லா பரீட்சையும் ஓவர். அறிவுக்கும் மைதிலி தங்கை முறைதானே, அவனுக்கும் மனதில் பயம் பரவியது. பொய் சொல்லிட்டு எங்கடா போயிருப்பா என்ற ராஜதுரையிடம் அவ்வளவு ரௌத்திரம். டே துரை, பதறாத, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸோட எங்காச்சும் சுத்த போயிருப்பா. எங்க வீட்ல ஸ்வாதி கூட இப்படி வேலை செய்வா, என்ன எங்க கிட்ட சொல்லிடும் என்றதையெல்லாம் துரை ஏற்கவே இல்லை. அறிவு, மைதிலி யாராச்சும் லவ் பண்ணிருப்பாளோ? தயங்கினாலும் துரை கேட்க, ஒளராதரா என்றான் அறிவு. இல்லடா, அன்னைக்கு அந்த ஜோசியர் என்றவன் நிறுத்த அறிவு அவனை பார்த்த பார்வையில் எல்லாம் சொல்லிவிட்டான். துரையின் முதுகில் தட்டி கொடுத்தவன், எனக்கு புரியுது, ஆனா நீ இப்படி இல்லதானே, மைத்திலியும் அப்படி நம்ம குடும்பமானத்தெல்லாம் வாங்குற புள்ள இல்லடா, நான் சொன்ன மாதிரிதான் இருக்கும் என்று அறிவு ஆறுதல் சொல்ல, வீட்டிற்கழைத்து மைதிலி வந்தாளா என்று கேட்க, அவர்கள் பரீட்சை முடிந்துதானே வருவாள் என்றனர். அவர்களை சமாளித்து முடித்தவனுக்கு பெரியப்பாவிடம் என்ன சொல்வதென்ற கவலை. பெரியப்பா கிட்ட ஒன்னும் சொல்ல வேணாம், மைத்திலி ஒருவேளை சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தா
உன் பெரியப்பா பெரிய பிரச்சனையாக்கிடுவாரு. நம்ம முதல்ல ஊருக்கு போலாம். நீ மைத்திலிக்கு போனை போட்டு தர என்று சொல்லவும், அத மறந்துட்டேன் பாரு என்று தங்கைக்கு அழைக்க ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. துரை டென்ஷனாக அறிவு சமாதானம் செய்து ஊருக்கு வண்டியை விட்டான். போகும் வழியில் துரைக்கு அழைப்பு. எடுத்து பேசியவன் முகத்தில் இறுக்கம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாளாண்டா மைதிலி என்று சொன்னவனின் குரலில் அவ்வளவு கோவம். என்னடா சொல்ற? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கார். இப்பதான் விஷயம் தெரிஞ்சு எனக்கு சொல்றாரு என்றதும் அறிவுக்கும் அதிர்ச்சிதான். அவளை கொல்லாம விட போறதில்லடா. என்ன தைரியம் இருந்தா ஏதோ ஒரு ஜாதிக்காரன திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிருப்பா. அவ்வளவு நெஞ்செழுத்துமா அவளுக்கு என்று உருமியவன் அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸில் இருந்தவரிடம் விசாரித்து நின்ற இடம் தாரகை டாக்கஸ். தாரகை அவளின் அறையில் வேலையாக இருக்க அந்த நேரம் சீற்றத்துடன் தாரகையின் அறைக்குள் நுழைந்தான் ராஜதுரை. அத்தியாயம் 4. தன் தங்கையின் திருமணத்திற்கு சாட்சி கையெழுத்து போட்டுவிட்டு தன்னை கண்டும் அஞ்சாமல் எத்தனை திமிராய் நிற்கிறார் இவள் என்று அவ்வளவு ஆத்திரத்துடன் ராஜதுரை தாரகையை நெருங்க ஏதாவது பிரச்சனையாகி விடுமோ என்று பயந்த அறிவு துரைக்கு முன் தாரகையிடம் நின்றான். தாரா, உனக்கு மைத்திலி மோகனை லவ் பண்ற விஷயம் தெரியுமா என்று கேட்க, என்னடா இவகிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்க? இவளும் இவன் அண்ணங்காரனும் சேர்ந்துதானே இந்த வேலையை பார்த்திருக்காங்க என்று கொந்தளித்தான் ராஜதுரை. எத்தனை மரியாதை, எவ்வளவு நற்பெயர்! மொத்தமாக குடும்பத்தின் கௌரவம் வேரோடு சரிந்த நிலை. அதுவும் அவர்கள் வீட்டு பெண் வீட்டை மீறி அவர்கள் சமமாக நினைக்காத ஒருவனுடன் திருமணம். நினைக்க நினைக்க மனம் எரிந்தது. ஏன் தாரா அப்படி செஞ்ச? எவ்வளவு அவமானம் தெரியுமா இது? ஒரு வார்த்தை எங்க கிட்டவாச்சும் சொல்லிருக்கலாமேம்மா நீ? அறிவு ஆற்றமாட்டாமல் கேட்க, சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்ப அறிவு மாமா? இருக்கையில் நன்றாக சாய்ந்து தோரணையாக கேட்டாள் தாரகை. அந்த தோரணை ராஜதுரைக்கு அவ்வளவு கோபத்தை உண்டு செய்தது. ஏ, என்னடி திமிரா கேக்குற? யார கேட்டு என் தங்கச்சிக்கு நீயும் ஒன்னு சாட்சிக்கு எழுதி போட்டு கண்டவன் கூட கல்யாணம் செஞ்சு வச்சிங்க என்றான் அதட்டலாக. யாரடா கேட்கணும்? அவனிடம் கேட்க, என்னடி வாய் நீளுது? கை நீட்ட போக அறிவு அவசரமாக தடுத்து நிறுத்தினான். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். துரையிடம் கண்டிப்பான குரலில் மிடுக்காக சொன்ன தாரகை அறிவை பார்த்து, உட்கார் மாமா என்றாள். அவன் உட்கார கை கட்டி நிமிர்ந்தவள், இங்க பார் மாமா, மைதிலி மேஜர், மோகனனா நல்லவர் என்று பொறுமையாக அறிவிடம் விளக்கம் சொல்ல துரைக்கு பொறுமையே இல்லை. எரிமலையாக தகித்தான். அவன் எவனா இருந்தா என்ன? கண்ட சாதிக்காரனுக்கு என் வீட்டு போன கட்டி வைப்பியா? உங்க அப்பா சாதி மாதிரி கட்டினா எல்லாரையும் அப்படி ஆக்கிடுவீங்களா? துரை தாரகையிடம் கத்தினான். இதான் மாமா பிரச்சனையே. மோகனனா இவரை பொறுத்த வரைக்கும் இவங்க கீழா பாக்குற ஜாதி. அந்த ஒரு காரணத்துக்காக இவங்க அவரோட காதலை ஏத்துக்க மாட்டாங்க. அது கூட விடுங்க, அவரையே உயிரோட விடுவாங்களான்னு தெரியாது. ஷிட்டி காஸ்டிஸ்ட் என்றால் அருவருப்புடன். படிச்சால் இவரே சாதி பாக்குறாரு. அதனால்தான் மோகனனா ஹெல்ப் கேட்கவும் அறியும் நானும் செஞ்சோம். டே அறிவு, இவகிட்ட என்னடா வெட்டி பேச்சு? ஒழுங்கு மரியாதை அவ எங்க இருக்கான்னு சொல்லிரு, இல்ல என்ன செய்வேன்னு தெரியாது என்று ராஜதுரை ரௌதரத்துடன் சீர, கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சொன்னா என்ன செய்வீங்கன்னு தெரியும் என்றால் இறுக்கமான முகத்துடன். மோகன் தாரகையின் அம்மா வழி உறவு. அவனும் மைதிலியும் ஒரே பள்ளிக்கூடம்தான். அப்போதிருந்த மையல் பெரியவனானதும் காதலாகிவிட்டது. மைதிலியும் கல்லூரி சென்றதும் அவன் காதலுக்கு சம்மதித்து விட்டாள். மைதிலிக்கு அவள் அப்பாவை பற்றி நன்றாக தெரியுமே. அவர் உயிரில் ஊறி இருந்தது உயர்ஜாதி வெறி. அதனால் பதிவு திருமணம் செய்து கொண்டாள். அரிச்சந்திரனும் மோகனும் நண்பர்கள் வேறு. அரிச்சந்திரன் யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் பதிவு திருமண வேலைகளை பார்த்து வைக்க தாரகையும் சாட்சியாக கையெழுத்திட்டிருந்தாள். இவர்களுக்கு தெரிந்த அதிகாரி அன்று பணிக்கு தாமதமாகவே சென்றிருக்க அவர் சென்ற நேரம் திருமணம் முடிந்து மைதிலி மோகனுடன் சென்று விட்டாள். மைதிலியை பார்த்தவருக்கு எங்கோ பார்த்த நினைவு. மெல்ல யோசித்து அவளின் விவரங்களை வாங்கி பார்த்தவருக்கு பன்னீரின் மகள் என்று தெரிய உடனே ராஜதுரைக்கு அழைத்து விட்டார். ராஜதுரையும் பதிவாளர் அலுவலகம் சென்று பார்க்க அங்கிருந்த கோப்பில் தாரகை அரிச்சந்திரன் என்ற பெயர் இருக்க மைதிலியை பற்றி அவர்களுக்கு தானே தெரியும். அதனால் உடனே தாரகை டாக்ஸ் வந்து விட்டான். அரிச்சந்திரன் எங்கே என்று தெரியவில்லை. இவகிட்ட பேசி வேலைக்காகாது, இவ அண்ணனை 4 தட்டு தட்டுனா தெரிஞ்சிரும் என்ற ராஜதுரை, மைதிலி மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு என்று மிரட்டிவிட்டு சென்றான். தாரகையோ அவனும் அறிவும் சென்ற பின் பெருமூச்சுடன் எழுந்தவள், ஒரு லவ் மேரேஜுக்கு இவ்ளோ அக்கப்போர் டிராமா என்று சலித்துக் கொண்டாள். அண்ணனுக்கு அழைத்தவள் மோகன் மைதிலி பற்றி விவரம் கேட்க, அவங்கள பத்திரமா ஃபிளைட் ஏத்தி விட்டாச்சு, போயிடுவாங்க என்றான் திருச்சியிலிருந்து. அங்க ஏதாவது பிரச்சனையா? அரி கேட்க தாரகை விவரம் சொல்ல, என்ன உன்ன மிரட்டினானா? அதுக்குள்ள எப்படி தெரிஞ்சது என்று கேட்க, அறிவு மாமா கூட வந்துச்சுனா எப்படியோ தெரிஞ்சாலும் சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சுது. பாரா, லாயர் சார் தங்கச்சியை நம்பி கூட ஃப்ரெண்ட எங்க அனுப்புனேன்னு சொல்லவே இல்ல. இட்ஸ் ஓகே, நீ பாத்து வானா என்ற தாரகையின் குரலில் அக்கறை நிரம்பி இருக்க, ஹே ராஜாத்தி, அந்த துரை மிரட்டினதுல பயந்துட்டியா? பாப்பாக்கு பயமா என்று கிண்டலாக கேட்டான். நான் தான் அவனை மிரட்டின என்றவள், டே அரி,
மைதிலி கிடைச்சா அவளை என்ன செய்வாங்களோ, அதை விட அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உன்னை ஏதாச்சும் செஞ்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. நீ விளையாடாம சீக்கிரமா வீட்டுக்கு வா என்றாள் அழுத்தமாக. அவளுக்கு மனதோரம் அச்சம் இருக்கத்தான் செய்தது. படித்தவன் ராஜதுரையே இப்படி என்றால் அவன் பெரியப்பா, அவன் உறவுகள், நினைக்க நினைக்க பதட்டம்தான். தைரியம் என்பதென்ன? பயத்தை காட்டாமல் இருப்பதுதானே? அதைத்தான் செய்தாள் தாரகை. 2 மணி நேரத்தில் அரிச்சந்திரன் திரையரங்கம் வந்துவிட்டான். என்ன அரி, வீட்டுக்கு போகாம இங்க வந்துட்ட? தாரகை கேட்க, உன்னை தனியா விட மனசுல தாரா, நீ என்னோட வீட்டுக்கு வா, அங்க என்ன வேணும்னாலும் செய்யலாம். என்னை வச்சு மட்டும்தான் மைத்திலி மோகனை கண்டுபிடிக்க முடியும் என்றான் கொஞ்சம் டென்ஷனாக. அண்ணனின் அருகே வந்து அவன் தோளில் சாய்ந்து கையை இறுக பிடித்துக் கொண்டாள் தாரகை. அவங்க மேஜர் தானே அரி, வேற என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலா? மைத்திலி கிடைச்சா அவளை கொல்லவும் தயங்க மாட்டாங்க. பொண்ணுங்கிறவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரஸ்டீஜ். அதுவும் மோகனோட போயிட்டாங்கிறத ஏத்துக்கவே மாட்டாங்க. பொண்ணை காணும், மோகன் கடத்திட்டான்னு எஸ்பி ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்காங்க என்றவனின் கரங்கள் தங்கையை ஆறுதலாக தட்டி கொடுத்தது. அப்ப அவங்க வரணுமா என்ன? தாரகை அதிர்ச்சியாக கேட்க, தேவல்லடா, நான் முன்னாடியே அவங்கள எஸ்பி கிட்ட பேச வச்சிட்டேன். இப்படி செய்வாங்கன்னு தெரிஞ்சுதான் காலையில எடுத்த வீடியோ, ரெஜிஸ்டர் மேரேஜ் செஞ்ச எவிடன்ஸ் எல்லாமே அவர்கிட்ட கொடுத்து மைத்திலி விருப்பத்தோட தான் மோகனோட போறான்னு சொல்ல வச்சிட்டேன் என்று அண்ணனை பெருமிதமாக பார்த்த தாரகை, டே அரி, உண்மையிலே நீ நல்ல லாயர் தான் போல என்றாள் சிரிப்புடன். இப்போதுதான் அவளுக்கு இறுக்கம் தளர்ந்து அண்ணனின் தோளை விட்டவள் இருவரும் வீட்டிற்கு சென்றதும் அங்கே அருவின் அப்பா அன்பு செல்வன் தாத்தா ராமசாமியுடன் ஏதோ கோவமாக பேசிக் கொண்டிருந்ததை கண்டனர். அண்ணனும் தங்கையும் காரை நிறுத்திவிட்டு தாத்தாவின் அருகே சென்று நின்றனர். என்னாச்சு தாத்தா? அரி கேட்க, இந்தா உங்க அத்தை வீட்டுக்காரனையே கேளுடாரி என்றார் ராமசாமி கடுப்பாக. அவன் என்ன கேட்க சொல்றீங்க? அப்பா அம்மா இல்லாத புள்ளைங்கன்னு சரியாத்தான் இருக்கு. பெருசு வளர்க்குற புள்ள பெருமையா வளரணும்னா இதுங்க பெருமையை கெடுக்கனே இருக்குதுங்க. அப்பந்தான் சாதி சனத்தை மதிக்காம கல்யாணம் கட்டிக்கிட்டானா புள்ளைங்க அதுக்கும் மேல என்று சின்ன மாமனாரிடம் கோபத்தில் கத்தினான் அன்பு செல்வன். அப்பாவை பற்றி பேசவும் தாரகைக்கும் அரிக்கும் கோபம் ஏறியது. மாமா, என்ன விஷயமோ அதை பேசுங்க. சும்மா எங்க அப்பாவை எழுத்தா பாத்துட்டு இருக்க மாட்டேனா? தாரகை முறைத்து கொண்டு சொல்ல, என்ன பண்ணுவ நீ? உங்க அப்பா நம்ம சாதி மானத்தை வாங்கின மாதிரி நீயும் உன் நொன்னங்காரனும் இன்னைக்கு பண்ணிட்டீங்க. யார கேட்டு என் பங்காளி அவளுக்கு கண்டவனை கட்டி வச்சீங்க? பெரியவங்க நாங்க ஏன் இருக்கோம் என்றவர் சீர, நீங்க ஏன் இருக்கீங்கன்னு என்ன கேட்டா என்று முணுமுணுத்தாள் தாரகை. தங்கையின் பேச்சில் லேசாய் சிரித்த ஹரிச்சந்திரன், மாமா அவங்க மேஜர் என்று ஆரம்பிக்க, ஒல்லா பாயிண்டெல்லாம் என்கிட்ட பேசாதரா. உன் தங்கச்சி உனக்கே தெரியாம எவனாவது கூட்டிட்டு போனா அப்ப தெரியும். பண்டீர் எவ்வளவு அருமை பெருமையா பொண்ண வளர்த்தான் தெரியுமா? அன்பு செல்வன் கேட்கவும், இங்க பாருங்க மாமா, உங்க வரட்டு கௌரவத்துக்கும் வெட்டி சாதி வரைக்கும் அவங்க வாழ்க்கை ஆசை பாழா போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. என் தங்கச்சி மாதிரி நினைச்சுதான் அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சேன். எதுனாலும் எஸ்பி ஆபீஸ் வாங்க, வீட்டுக்கு எங்க அத்தக்காரரா மட்டும் வாங்க என்று அழுத்தமாய் பேசினான் ஹரிச்சந்திரன். வாராங்க இனி உன் வீட்டுக்கு. காசு பணம் இருக்குன்னு ஆடதடா, சொந்தம் சொல்லிதான் வந்து நிக்கும். என் பங்காளி மாவ கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி என்று மிரட்டி விட்டு சென்றார். யாரா இவன்? கற்காலத்திலே கல்லு பொறுக்கிட்டு இருந்தவன் மாதிரியே பேசுறான், கிறுக்கு பய என்றார் ராமசாமி எரிச்சலாக. நீ பத்திரமா அவங்கள அனுப்பி வச்சுட்டு தானே ஹரி? அவங்க சேஃபா இருக்காங்க தாத்தா, லீகலாவும் எந்த ப்ராப்ளமும் வராது. எஸ்பி நமக்கு தெரிஞ்சவர் தான் என்றவன் தாத்தாவை அழைத்துக் கொண்டு வீட்டினுள் வந்தான். தாரகையும் பெருமூச்சுடன் ஹாலில் உட்கார்ந்தவள் தாத்தாவின் கையை பிடித்து, கையை கொடு ராமசாமி. இந்த காலத்திலேயே டைனோசர் காலத்து ஜந்துவா ஜாதின்னு புலம்பிட்டு திரியறவங்க மத்தியில எங்க அப்பாவோட காதல் தாஜ்மஹாலுக்கு செங்கல் எடுத்து கொடுத்து அவரை வாழ வச்சதுக்கு உனக்கு நம்ம மெயின் ரோட்ல செல வைக்கலாம் என்றாள். ராஜாத்தி அம்மாவுக்கு விளையாட்டு தாண்டா ஹரி என்று சிரித்த ராமசாமியின் தோளை பற்றிய ஹரி, அவ விளையாட்டா சொன்னாலும் அவ சொல்றது உண்மை. நீங்க பரவாயில்ல தாத்தா என்றான் பேரனும் பெருமையாக. டே, ஆடெல்லாம் ஒரு சாதி, மாடெல்லாம் ஒரு சாதினா மனுஷனும் ஒரே சாதிதான். ஆனா இவனுங்க சாதிக்குள்ள சாதி, அதுக்குள்ள ஒரு சாதின்னு புடிச்சுக்கிட்டு தொங்குறானுங்க தற்குறி பழுவ என்று கடிந்த ராமசாமி, என் பேர பசங்க இப்படி இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்குடா. விட்டா செவ்வாய் கிரகத்துல குளம் வெட்டி குடுத்தனம் பண்ணிடுவானுவ அமெரிக்காக்காரனுவ. இவனுங்க ஊர் குளத்துல எல்லாரையும் சமதியா நடத்துறதில்ல. நம்ம ஊர் பரவாயில்லடா, இன்னும் தெக்க நடக்கிறதெல்லாம் மோசம்டா என்றார் வேதனையாக. இந்தியால நிறைய இடத்துல நடக்குது தாத்தா. இனி இந்த விஷயத்த 2 பேரும் மறந்துருங்க. மோகன் மைத்திலி நல்லா இருக்காங்க, பத்திரமா இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று அந்த பேச்சை முடித்து வைத்தான் ஹரிச்சந்திரன். இங்கு பிரச்சனை இல்லை என்று அவன் சொல்ல பன்னீரின் குடும்பத்தில் அது பிரளயமாக மாறியிருந்தது. அவரின் பங்காளிகள், மாமன் மச்சினன்கள் என்று எல்லோரும் அவர் வீட்டில் கூடி பேச்சுவார்த்தை நடத்தினர். என்னவோ துக்கம் நடந்த வீடு போல தோற்றம். சரோஜா அழுது கரைய சுமித்ராவும் அருணாவும் ஆறுதல் சொல்லி அவரை தேற்றினர். ராஜதுரை மிகவும் இறுக்கமாக இருந்தான். இதில் பன்னீரின் சில அண்ணன் தம்பிகள் இன்னும் அவரை ஏற்றிவிட்டனர். ஒரு புள்ளைய சும்மா விட்டா எல்லாரும் அதே பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ரோட்ல கௌரவதே எப்படி போறது? கண்ட கண்ட பயக்கூடலாம் இந்த காலத்து பிள்ளைங்க காதல் கன்றாவின்னு வந்து நிக்கிது. இப்படியே போச்சுன்னா நம்ம சாதிக்கு என்ன மரியாதை இருக்கு? மத்த சாதிக்காரன் துப்ப மாட்டான்,
என்று கொந்தளித்தார் ஒரு பெரியப்பா. அந்த சிறுக்கிய வெட்டி ஆத்துல வீசினாதான் என் ஆத்திரம் தீரும். பன்னீர் கோபத்தில் எழ சரோஜா ஓ என்று கதறினார். எதுக்கடி கத்துற? வீட்ல தானே இருக்கீங்க. பொண்ணு என்ன செய்யறான்னு பார்க்காம பொங்கி தின்னுட்டு இருந்தியோ? உன்னை கொல்லணுண்டி. அவரை அடிக்க பாய ராஜதுரை பெரியப்பாவை பிடித்து நிறுத்தினான். அறிவுக்கே அவர்கள் பேச்சைக் கண்டு இவர்களிடம் மைதிலி சிக்கக்கூடாது என்றே நினைத்தான். விட்ரா ராஜா, இவளுக்கு சமயக்கட்டுல இருந்து பாருங்க. அந்த சிறுக்கி செஞ்ச வேலையால நாளை பின்ன நம்ம மரியாதையா வெளியே போக முடியுமா? ஓடுகாலி கழுத, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பால்டாயில ஊத்திருப்பேன். மூச்சு வாங்க கத்தினார் பன்னீர்செல்வம். அதானே பன்னீரு, நம்ம சாதி தானே நம்ம அடையாளம். தண்ணி கூட வாங்கி குடிக்காத பயமக்க வீட்ல உன் மவ மருமவளா போயிட்டாளே என்றொருவர் பேச, அவ என் மகளே இல்ல. என்னைக்கா இருந்தாலும் அவளை கொல்லாம விட மாட்டேன். என் வம்சத்தோட பேரை கெடுத்தவளை வெட்டி போட்டாதான் எனக்கு கௌரவம் என்றார் கர்ஜனையாக. ராஜதுரைக்கே அவர் பேச்சு பயம் கொடுத்தது. அவரின் அளவு அவனுக்கும் ரௌத்திரம் இருக்கத்தான் செய்கிறது. தங்கை ஏமாற்றி சென்றதைத்தான் ஜீரணிக்க முடியவில்லை. அதுவும் வேற்று சாதிக்காரனுடன். நினைக்கவே கசந்தது. மரியாதை மண்ணோடு போன உணர்வு. அப்போது பார்த்த அறிவின் அப்பா, எல்லாம் இந்த தயாளன் பிள்ளைகளை சொல்லணும் பண்ணிரு. நம்ம பொண்ணுக்கு கூட அவ்வளவு சூதுவாது தெரியாது. இந்த வக்கீல் பய, அவன் தங்கச்சி எல்லாமும் சேர்ந்து கமுக்கமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்குதுங்க என்றார் ஆத்திரத்துடன். அப்பா சுமாரு. அறிவு அவரை அடக்க ராஜதுரை அறிவை முறைத்தான். அப்படியே பேச்சுவார்த்தை நீள மைத்திலி மோகன் எங்கே என்று தெரியவே இல்லை. எஸ்பியும் அவர்கள் சட்டப்படி கணவன் மனைவி பாதுகாப்பு இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட இவர்களுக்கு வேறு வழி இல்லை. 2 நாட்கள் இதனை பற்றிய பேச்சு கிசுகிசுப்பாய் ரகசியமாய் பகிரங்கமாக என்று ஊருக்குள் உறவுக்குள் பல வகையாக பரவி அப்படியே கரைந்து போனது. அன்று அரிச்சந்திரன் வழக்கு விஷயமாக சென்னை சென்றுவிட தாரகைக்கு காலையில் தியேட்டர் மேனேஜர் புவியரசனிடமிருந்து அழைப்பு. சாதி மாறி திருமணம் செய்து வைத்ததற்காக மைத்திலியின் உறவுகள் சாதி ஆட்கள் எல்லாம் தாரகையின் திரையரங்கை சேதப்படுத்திவிட்டனர். மோகன் வீட்டினர் எல்லாம் வேறு ஊரில் இருக்க அவர்களை கண்டுபிடிக்க முடியாத ஆத்திரம் எல்லாம் சேர தாரகை அரிச்சந்திரனை குறிவைத்தனர். தாரகை டாக்கீஸ் என்ற பெயரில் கல்லடிப்பட்டு அந்த டிஜிட்டல் போர்டு உடைந்திருக்க அதனை பார்த்த தாரகைக்கு மனதில் வலி. அதை தாண்டிய கோபத்தில் காவல் நிலையம் சென்று ராஜதுரை பன்னீர் என்று மைத்திலி சார்ந்தவர்கள் மீது புகார் கொடுத்தாள். தாரகை கோபத்தில் இருக்க துரையோ இவள் புகாரில் கொந்தளித்தான். அத்தியாயம் 5. தாரகை சென்று காவல் நிலையத்தில் புகார் சொல்ல அது லோக்கல் ஸ்டேஷன். ஊர்க்காரர்களுக்குள் பிரச்சனை என்றால் உடனே வழக்கு பதிய மாட்டார்கள். பேசி அவர்களை தீர்த்து கொள்ளட்டும் என்றுதான் நினைப்பார்கள். தாரகையிடம் புகார் எழுதி வாங்கினாலும் அதை பதியவில்லை. தாரகை புகார் கொடுத்துவிட்டு மீண்டும் திரையரங்கம் வந்துவிட்டாள். அவ்வளவு வேலைகள் இருந்தன. ஏற்கனவே எல்லாவற்றையும் சுத்தம் செய்து சரிபார்க்க சொல்லிவிட்டாள். ஆனாலும் அன்று காட்சிகள் எதுவும் திரையிடப்படவில்லை. எப்படியும் 2 நாட்கள் ஆகும். முழுவதுமாக சரி செய்ய 1 வாரம் கூட பிடிக்கும். பல லட்சங்கள் இழப்பு. அரிச்சந்திரனுக்கு இந்த விஷயம் தெரியவர தங்கையின் மனநிலை உணர்ந்தவன், தரமா டென்ஷன் ஆகாது, நாளைக்குள்ள வேற வழி ஏற்பாடு பண்ணிக்கலாம். பார்க்கிங்லாம் டேமேஜ் பார்த்தேன். தேட்டர் உள்ள எதுவும் சேதாரம் இல்ல தானே? நான் புவிக்கிட்ட சொல்லிட்டேன். அண்ட் டே நைட் ஒர்க் பண்ணி நாளைக்கு ஷோ ரன் பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு. அண்ணா 2 நாள்ல வந்துருவேன் என்றான். ஓகே அரே, ஐ வில் மேனேஜ் என்றாள். அவள் பேச்சிலே கோபத்தை உணர்ந்தான். தரமா டே ராஜாத்தே. தங்கையை சமாதானம் செய்ய பார்க்க அவளோ, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? தப்பெல்லாம் அவங்க மேல வச்சுட்டு முட்டா பசங்க, பிளடி நான்சென்ஸ் என்றாள் பல்லை கடித்து. இவளிடம் பேசும்போதே அறிவின் அப்பா அரி கழைத்தார். நான் கூப்பிடுறேன், நீ சாப்பிடு முதல்ல என்று சொல்லி வைத்தான். சிறிது நேரத்தில் அரிச்சந்திரன் மீண்டும் அழைத்தான். இவள் அறைக்கு மேனேஜர் புவியரசனும் வந்தார். சொல்லுங்க புவினா. இவள் புவியை பார்த்தபடி அரிச்சந்திரனின் அழைப்பை ஏற்றாள். தரா, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தியா என்று அரி கேட்க, காலையிலே கொடுத்துட்டேன் என்றதும் பெருமூச்சு விட்டவன், என்கிட்ட சொல்லிருக்கணும் தாரா என்றான் கண்டிப்புடன். என்ன சொல்லணும்? இதானே நான் செய்ய முடியும். இப்ப என்னாச்சு? தாராவும் தியேட்டரின் நிலையில் எரிச்சலாகவே பேசினாள். அவளுக்கு தானே நஷ்டம், மன உளைச்சல் எல்லாம். அவள் உரிமையில் விரிசல் வந்திருக்க தாங்கவே முடியவில்லை. தாரா, இதனாலதான் பிரச்சனை அதிகமாகும். அவங்க திரும்ப ஏதாவது செய்வாங்க. நம்ம நிம்மதியா இருக்க வேணாமா? இன்னும் மோகன் மேல கோவப்படுவாங்க என்றதும் தாரா அரியிடம் சேரினாள். உன் ஃப்ரெண்டு தான் உனக்கு முக்கியமா? இங்க பார்டாரி, இது ஏன் இடம். இங்க என்ன செய்யணும் நான் தான் முடிவு பண்ணணும் என்றாள் அதிகாரமாக. உன் இடத்துல நீ என்ன வேணும்னாலும் செய்யலாம் தாரா. ஆனா உன்னோட நல்லதை நான் தானே யோசிக்கணும். ஒழுங்கா என் பேச்ச கேளு. புவியோட நீ அறிவு வீட்டுக்கு போ. காம்பன்சேஷன் பேசுறாங்களாம். உன் கம்ப்ளைண்ட்டை நீ வாபஸ் வாங்கிடு. லெட்ஸ் எண்ட் திஸ் ஹியர்மா என்றான் பொறுமையாக. முடியாது. நம்ம தேட்டர் நீ நேர்ல பாரு, அப்போ தெரியும் உனக்கு. உன்னோட லாயர் கோட்டை காய போடும்போது காக்கா கழிஞ்சா கூட என்னமோ சட்டமே கிட்ட மாதிரி நடப்ப. எனக்கும் அப்படிதானா இருக்கு. இப்ப கொடுத்தா ஜஸ்ட் கலாட்டா செஞ்ச கேஸ் தான். இல்லனா எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவன் மண்டையை போடிச்சு நான் கொலை கேஸ்ல தான் உள்ள போவேன் என்று ஆத்திரமாக பேச, என் பேச்ச கேளு. லீகலா வேணாம். எல்லாம் நம்ம அறிவோட சொந்தமா போயிட்டாங்க.
ஏதோ பொண்ணு போயிட்டு ஆத்திரத்துல இப்படி செஞ்சுட்டானுங்க. இன்னும் உங்களை தூண்டி விட வேண்டாம்டா ராஜாத்தி. அண்ணா சொல்றத கேளுடா. கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சா எவ்ளோ கஷ்டம் எனக்கு தெரியும். நான் அறிவு அப்பா கிட்ட பேசிட்டேன். நீ எஸ்டிமேட் போட்டு கொடு, அவங்கள செலவை ஏத்துக்க சொல்லுவோம் என்றவளை பேசியே கரைக்க தாரகையும் நிதர்சனத்தை புரிந்தாள். நியாயங்கள் நிதர்சனங்களாகாதே. அண்ணன் சொன்னது போல புவியுடன் மீண்டும் திருவாரூரிலிருந்து ஊருக்கு சென்றாள். அறிவின் வீட்டிற்கு செல்ல இவள் அத்தை வரவேற்று உள்ளே அழைக்க, ஹாலில் பன்னீர், அன்பு செல்வம், ராஜதுரை, அறிவு, இன்னும் அவளுக்கு தெரியாத ராஜதுரையின் சொந்தங்கள் இருந்தனர். காலையில் தாரகை புகார் கொடுத்த விஷயம் அன்பு செல்வன் மூலமாக பன்னீர் வீட்டிற்கு தெரிய வர அருணா அழுது தீர்த்து விட்டார். இப்படி போலீஸ் ஸ்டேஷன் போகவா உன்னை பெத்த என்றால சரோஜாவும், உன்னை யாரோட அப்படி செய்ய சொன்னது என்றவனை கத்தினார். முதல் நாள் இரவு ராஜதுரை அவன் உறவுக்கார இளைஞர்களுடன் பேசிக் கொண்டிருக்க மைதிலி பற்றிய பேச்சு வர தாரகையிடமும் அரிச்சந்திரனிடமும் சென்று நின்றது. மற்றவர்கள் மோகனை என்னவாது செய்ய வேண்டும் என்று பேச அவனை பற்றி ஒன்றுமே தெரியவில்லையே. அதுவும் ராஜதுரை எப்போது ஊரில் ஒரு மிடுக்கோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன். பெரியப்பாவுடன் சென்று அவனுக்கும் ஒரு மரியாதை உண்டு. இப்போது மைதிலியால் அது மொத்தமாக கீழிறங்கிய உணர்வு. எல்லோரும் ஆறுதலாக பேசினாலும் அவர்கள் பார்வையில் ஒரு கேலி. எல்லாவற்றிற்கும் அரிச்சந்திரன் காரணம் என்ற எண்ணத்தில் அந்த நொடி ஆத்திரத்தில் அவர்கள் தியேட்டரின் மீது நள்ளிரவில் கல்வீசி கலாட்டா செய்து கேட்டை தாண்டி குதித்து சேதப்படுத்திவிட்டனர். இப்போது பெரியம்மா கேட்க, என்ன இப்போ மைதிலிக்கு அதிகம் தானே வீட்டை விட்டு போற தைரியம் கொடுத்துச்சுங்க, அதான் தியேட்டர் உடைச்சேன் என்றான் கடுப்பாக. ஏண்டா, நம்ம வீட்டு பொண்ணு தப்பு செஞ்சா அடுத்த வீட்டு பசங்க கிட்ட கலாட்டா செய்வியா? போலீஸ் கேஸ்னு போனா உன் வாழ்க்கை என்ன ஆகும்? அப்பா இல்லாத புள்ள, அதான் இப்படி ஆயிட்டுன்னு பேச மாட்டாங்களா? ஏமாமா, நீங்க ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க. இவனை இப்படியே கொம்பு சீவி விட்டு இவன் வாழ்க்கையை கெடுக்க போறீங்களா என்று அருணா பன்னீரை கத்தினார். அவர்கள் வீட்டு பெண் அவர்களை மீறி இருக்க அடுத்தவரை குறை சொல்லி என்ன? ஆனால் அதுவே ராஜதுரையின் கோபத்துக்கு காரணம். அடுத்த வீட்டு பெண்ணை ஆராய்ந்த எனக்கு என் தங்கையின் மனம் தெரியவில்லை என்ற ஏமாற்றம். அதுவே இன்னும் கோபத்தை கிளற அதை தீர்க்கும் வடிகாலாக ராமசாமி தியேட்டரை அடித்து நுறுக்கி விட்டான். மா, பெரியப்பாவை ஏன் பேசுற? அவருக்கு தெரியாது. ராஜதுரை அம்மாவை தடுக்க, அப்ப அவருக்கும் தெரியாம எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்ட? ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சு என் உயிரை வாங்காதடா. அருணா மகனை சத்தம் போட்டார். இங்க பாருங்க, போனவ போயிட்டா, அதுக்காக இருக்கிற புள்ள வாழ்க்கையெல்லாம் போகக்கூடாது. நம்ம வேறான போனவளுக்காக இவன் ஏதாவது செஞ்சு கெட்ட போயிருப்பாங்கவா? நீங்க உங்க வீட்ல பேசி கோர்ட்ல கேஸ் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான் என்று சரோஜா கணவரிடம் கண்டிப்பாக சொன்னார். ராஜதுரை நின்றிருக்க தாரகை நேராக சென்று அங்கிருந்த நாற்காலியை இழுத்து போட்டு கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தாள். அந்த தோரணையே அவனுக்கு பிடிக்கவில்லை. அறிவின் அப்பா கூட அதிருப்தியாக அவளை பார்க்க தாரகையோ, என்ன மாமா, பேசணும்னு கூப்பிட்டு என் டைமை வேஸ்ட் பண்றீங்க என்று கேட்டாள். அவருடனே, தாரக, ஏதோ பயிலுவன் நேத்து கோவத்துல செஞ்சுட்டானுங்க, நீ கேஸ் எதுவும் கொடுக்க வேணாம், இத்தோட இதை விட்டுட்டு புள்ள என்றார். அறிவோ மனதில், இவர் சொன்னதும் சரிங்க மாமான்னு கேட்க போறா பாரு, எங்க அப்பனுக்கு ரொம்ப நம்பிக்கை என்று நக்கல் அடித்தான். அவங்க செஞ்சது தப்பு இல்லையா மாமா? நீயும் அண்ணனை செஞ்சது தப்பு இல்லையா? அவங்க வீட்டு பொண்ணுக்கு அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் செஞ்சு வச்சது நியாயமா? ஏதோ பசங்க வேகத்துல பண்ணிட்டாங்க. அரிச்சந்திரன் கிட்ட கூட பேசிட்டேன். நீ என்ன செலவாகும்னு சொல்லு, பங்காளி கொடுத்துருவான் என்று பன்னீரை பார்த்தார் அன்பு செல்வன். கொடுத்துட்டு இதோட முடிச்சிடலாம், என் மகனால எந்த பிரச்சனையும் வராது என்றார் பன்னீரும். ராஜதுரை இறுக்கமாக நின்றிருந்தான். தாரகை உடனே, 2 லட்சம் ஆகுமாமா என்றாள். என்ன, 2ஆ என்று எல்லோரும் அதிர்ந்தனர். பின்ன தியேட்டர், போர்ட், கேட், பார்க்கிங் எல்லாம் உடைச்சாச்சு. இன்னைக்கு மார்னிங் ஷோல இருந்து நைட் வரைக்கும் 4 ஷோ கேன்சல். அதுக்கு டிக்கெட் காசு திருப்பி கொடுத்துருக்கேன். சீக்கிரம் சரி செஞ்சாதானே நாளைக்காச்சும் நான் ஷோ ரன் பண்ணலாம். 2 நாள் ஷோ ரன் பண்ணாததை சேர்த்தா இன்னும் ஆகும். கொஞ்சம் குறைச்சுக்கோ தாரா. அறிவு துரைக்காக கேட்க, இந்த அக்கறை அறிவெல்லாம் ஜாலியா என் தியேட்டர் டேமேஜ் பண்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இதுவே இனிஷியல் எஸ்டிமேட் தான், இன்னும் கூட ஆகலாம். சீக்கிரம் சரி செய்யாம போனா கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின படமெல்லாம் எப்போ ரன் பண்றது என்றாள் கடுப்பாக. பன்னீருக்கு அவளிடம் பேரம் பேச பிடிக்கவில்லை. அதனால், அந்திக்கு அறிவு கிட்ட பணம் கொடுத்து விடுறேன், நீங்க கொடுத்துருங்க என்றவர் எழுந்து சென்றுவிட துரையும் பின்னால் போனான். தாரகை தியேட்டர் சென்றுவிட அறிவிடம் துரை இவ்வளவு பணம் என்று புலம்ப, அறிவு கிட்டவனே, அவ என்ன கலாட்டா பண்ணா பயப்படுவாளா? தயாமாமா பொண்ணு அவ. அதை விட அவங்க அண்ணன் தங்கச்சிக்கு ஒண்ணுனா என்ன அவனால செய்வான். தேவையில்லாம வேலை செஞ்சு இன்னைக்கு உனக்கு தானே நஷ்டம் என்று அறிவு திட்டினான். பின்ன அந்த மோகன் எங்கன்னு தெரியல. உனக்கென்னடா, கேக்குறவங்க பாக்குறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல, அவமானமா இருக்குடா என்றான் துரை கசங்கிய முகத்துடன். அந்த கடுப்புலதான் பாண்டியானனும் பயிலுவனும் சொல்லவும் நானும் அடிச்சு உடைச்சேன் என்றதும், டே துரை, கேக்குறவன் பாக்குறவன்லாம் 10 நாள் கேட்பான், 1 வருஷம் கேட்பான், அப்புறம் அடுத்த செய்திக்கு தாவிடுவான். இவ்ளோ பேசுறியே, அன்னைக்கு தாம் தும்னு குதிச்ச எங்க அப்பா கூட இன்னைக்கு உங்களைத்தானே பணம் கொடுக்க வச்சாரு. யாராச்சும் அன்னைக்கு கௌரவம் காத்துல போச்சுன்னு சொன்னவனுங்க என் பங்காளி என் சாதிக்காக செஞ்சான்னு 10 பைசா பணம் கொடுத்தானா? உன்னை தூண்டி விட்ட சாதிக்காரன் எவனாச்சும் வந்தானா என்று கேட்டான் அறிவு.
ஏற்கனவே பணம் போன ஆத்திரத்தில் இருந்தவன் அறிவின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாது எழுந்தே போய்விட்டான். 2 மாதங்கள் ஓடிவிட அறிவு அலுவலகத்திற்காக சென்னை சென்றவன் ஊருக்கு வந்து 2 நாட்கள் ஆகியிருக்க அவனை ஆற்றங்கரையில் இருந்த டீ கடையில் சந்தித்தான் ராஜதுரை. இருவரும் டீயும் மெது பக்கோடாவும் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டே கதை பேசினர். அப்புறம் பங்காளி எப்போ ஃபாரின் போக போறாரு? அறிவை ராஜதுரை கிண்டலாக கேட்க, இன்னும் இந்த ப்ராஜெக்ட் முடியலடா, அது முடிஞ்சா ஆன்சைட் கிடைக்கும், இல்லையா நான் வேற கம்பெனி பார்க்கலான்னு இன்டர்வியூ போறேன் என்றான். அது சரி, நீ வரதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன் என்று ராஜதுரை சொல்ல அவனை கண்கள் விரித்து பார்த்த அறிவு, பங்காளிக்கு என் மேல இவ்ளோ பாசமா என்று கேட்க, ஒரு மண்ணும் இல்ல, எனக்கு உன் மாமன் மகன் இல்ல மக யாரையாச்சும் பார்க்கணும் என்றான். எந்த மாமா? அறிவு கேட்க துரை முறைத்தான். டே, இந்த ஊர்ல தெருவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு அண்ணன் உண்டுடா, அதான் கேட்டேன் என்றிட, ஹரிச்சந்திரனை சொன்னேன். மைதிலி பத்தி கேட்கணும்டா, 3 மாசம் கிட்ட ஆச்சு, அவ எப்படி இருக்கான்னு தெரியல என்றான் கவலையாக. ராஜதுரையை ஒரு மார்க்கமாக பார்த்தபடி ஹரிச்சந்திரனுக்கு அழைத்து கேட்க, அவனும், உன்ன மாதிரி எல்லாரும் இல்ல அறிவு, நான் சொல்லவே மாட்டேன். உன் சொந்தக்காரங்க 10 வருஷம் முன்னாடி கல்யாணம் செஞ்சு கர்ப்பமா இருந்த பொண்ணோட புருஷன் வேற ஜாதின்னு கொன்னவங்க. அந்த என்ஜினியர் செஞ்ச வேலை எனக்கு தெரியும்டா என்றான் குற்றம் சாட்டும் குரலில். டே, அவர் ஒன்னும் எங்களுக்கு நெருக்கம் இல்ல, ராஜாவுக்கு அவன் தங்கச்சி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆசையா என்று அறிவு மெல்ல கேட்க, அப்போதும் ஹரிச்சந்திரன், அவனும் இந்த ஜாதி ஜாதின்னு சுத்துற பசங்களோட இருக்கிறவன் தானே, ஐம் நாட் தட் மேட். அப்படி உன் பங்காளிக்கு தங்கச்சி மேல அக்கறைனா நான் சொல்றத சொல்லிடு. மைத்திலி ரொம்ப சந்தோஷமா பாதுகாப்பா அவ புருஷனோட இருக்கா, அவளுக்கு நான் பொறுப்பு. எனக்கா உங்க மேல என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு சொல்றேன், நம்பிக்கை வந்தா சொல்றேன், இனியும் என்ன கேட்டா வேஸ்ட் தான் என்று சொல்லி ஹரிச்சந்திரன் வைத்து விட்டான். ஸ்பீக்கரில் இருக்க துரையும் எல்லாம் கேட்டான். அவன் சொல்றதும் நியாயம்தான், நீயும் சாதி சாதின்னு தெரியவதானே, எங்கேயோ மைத்திரி நல்லா இருக்கான்னு நினைச்சு விடு என்றான் துரையிடம். என்னடா பேசுற, நீயும் தானே அன்னைக்கு அப்படி பதர்ன? அது பொம்புள புள்ள என்னாச்சோன்னு பயம், அப்ப வீட்டு மீறிட்டாலேன்னு ஆத்திரம், இப்ப அந்த கோவமெல்லாம் போச்சு. 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுங்க கூட காதலிக்குதுங்க, நீ என்னடானா என்று அறிவு சலிப்பாக பேச, அப்போ நீ சாதி மாதிரி கல்யாணம் கட்டிக்குவியா? உங்க அப்பா ஒத்துப்பாரா? அப்படி செஞ்சா என்ன மரியாதை இருக்கும்? யார் நிப்பா உன்னோட என்று தன்னை குறை சொல்லிவிட்டானே என்ற உணர்வில் அறிவிடம் கேட்டான் ராஜதுரை. அப்படி எனக்கு ஒருத்தைய பிடிச்சா ஜாதியாவது மண்ணாவது, எங்க அப்பா ஒத்துக்கிட்டா என்ன இல்லைன்னா என்ன, அதான் என் மாமா பிள்ளைங்க இருக்கே, அதுங்க ஹெல்ப்போட அழகா ரிஜிஸ்டர் பண்ணிக்குவேன். டே, நம்ம வாழ்க்கடா, மரியாதை நம்ம செயல்ல இருக்கு, சும்மா உங்க பெரியப்பன் கூட சேராத, நான் நல்லா கெடுத்து வச்சிருக்குது பெருசு என்றான் கடுப்பாக. பெரியப்பாவை பேசினா தொலைச்சிடுவேன் என்றான் துரை கோபத்துடன். ராஜதுரை அவன் அப்பா இறந்த பின் மொத்தமாக பன்னீரின் அரவணைப்பில் இருக்க அவரின் கொள்கைகள் எல்லாம் அவனுக்குள் மெல்ல ஊறிப்போயின. அவனின் படிப்பால் கூட உதவ முடியவில்லை. இன்று அறிவின் பேச்சிலும் பெரிதாக அவன் அறிவுக்கண் திறக்கவில்லை. ஆனால் உள்ளே உறுத்தியது. நாட்கள் நகர்ந்தாலும் மைதிலியின் செயல், தாரகை, ஹரிச்சந்திரன் செய்தது, தியேட்டர் பிரச்சனை எல்லாம் ராஜதுரையின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அடுத்த நாள் அவன் வேலை விஷயமாக மன்னார்குடி செல்ல அங்கு வேறு பிரச்சனை அவனுக்காக காத்திருந்தது. அத்தியாயம் 6. வீட்டிற்குள் கோபமாக அக்கா சுமித்ராவுடன் உள்ளே நுழைந்தான் ராஜதுரை. ஏன் இவ்வளவு ஆவேசம் என வீட்டு பெண்களுக்கு தெரியவில்லை. சுமித்ராவை பார்க்க அவள் கன்னங்கள் தடித்து கண்கள் சிவந்திருந்தாள். தண்ணி கொண்டாமா என்று கேட்டு வேகமாக தண்ணீரை பருகியவன் மூச்சு வாங்க அந்த மர சோஃபாவில் உட்கார்ந்தான். என்னடாச்சு, ஏதோ மிஷின் வாங்க போறேன்னு போன, சுமியோட வந்திருக்க? அருணா மகனை விசாரிக்க சரோஜா மகளை பார்த்தவர், என்னடியாச்சு, ஒரு மாதிரி இருக்க, இவனும் கோவமா இருக்கான் என்றார் பதட்டமாக. எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் சண்டைமா, அவர் என்ன அடிச்சிட்டாரு, அப்போன்னு பார்த்து இவன் வந்துட்டான், அவரை பேசிட்டே நான் அழைச்சிட்டு வந்துட்டான் என்று சுமித்ராவை பார்த்த துரை, முதல்ல போய் மூஞ்ச கழுவிட்டு வாக்கா, இப்படி இருக்காத, எனக்கு ஆத்திரமா வருது என்றான் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு. சரோஜா உடனே துரையிடம், ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு, புருஷ மொண்டாட்டி சண்டையில நீ ஏன் தலையிடுற, இப்படி அழைச்சிட்டு வந்துட்டா எல்லாம் சரியா போகுமா என்றார் கோபத்துடன். அதுக்காக அந்தாள் அக்காவை அடிப்பான், நான் பார்த்துட்டு நிக்கணுமா பெரியமா என்றபடி எழுந்து நின்றான் ராஜதுரை. டே, நம்ம பொண்ணு கொடுத்துருக்கோம், அவங்க கிட்ட போய் சண்டைக்கு நிக்கலாமா? 4 நாள் ஆச்சுன்னா அவரே சமாதானம் ஆகியிருப்பாரு. சரோஜா புலம்ப அருணாவுக்கு மகனை பேசவும் கோபம். உனக்கு ஏன் இந்த வேலை ராஜா, இப்போ உன் பெரியப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவ என்று அருணா கேட்க, ஏற்கனவே ஒருத்தி ஓடி போய் மானத்தை வாங்கிட்டா, இவளும் வீட்டோட வந்து இருந்தா இந்த ஊரு உலகம் என்ன பேசும்? சரோஜாவும் விடாது பேச ராஜதுரைக்கு அவ்வளவு ஆவேசம். அவனை பொறுத்தவரையில் பெண்கள் அடக்கமாக இருக்க வேண்டும்தான், ஆனால் அடங்கி இருக்க வேண்டும், அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல. கட்டியவனாக இருந்தாலும் மனைவியை அடிப்பதா? இன்னுமே அவன் கொதிப்பு அடங்கிவிடவில்லை. இவன் மன்னார்குடியில் அவன் நண்பன் ஒருவனுக்காக உளுந்து அறுவடை செய்யும் இயந்திரம் பார்க்க போயிருந்தான். அப்படியே சுமித்ராவை பார்க்கலாம் என்று நினைத்து அவள் வீடு சென்றான்.
பார்த்தது சுமித்ராவை கன்னத்தில் அறைந்த அவள் கணவன் கார்மேகத்தை தான். சுமித்ராவும் கோபமாக ஏதோ பேச மீண்டும் அவன் அடிக்கும் முன்னே இடையில் புகுந்தவன், என் அக்கா மேல கை வச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் என்றவன் அக்காவை தன் பக்கம் பிடித்து நிற்க வைத்தான். என்னடா செய்வ? அவ ஏன் பொண்டாட்டி? கார்மேகம் எகிர, பொண்டாட்டிதான், பொருள் இல்ல, எட்டி உதைக்கிறதுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி அக்காவை அடிப்பேன்னு சொல்றீங்க நீங்க? என் அக்காக்கு புருஷனா இருக்கிறதாலதான் இந்த மரியாதை. அது மேல இனி கைய வச்ச என் கைதான் பேசும் என்றவன், நீ எனக்கா பாத்துக்கிட்டு இருக்க? நாங்கெல்லாம் இருக்கோம் தானே? இவர் அடிச்சா வாங்கிட்டு இருப்பியா? அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் என்று கேட்டான். டி விடுடா, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் சுமித்ரா சொல்ல, முடியாது, இப்படி அடி வாங்கி நீ இந்த வீட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல என்றவன் சுமித்ராவின் மறுப்பை ஏற்காமல் பிடிவாதமாக அவளை அழைத்து வந்து விட்டான். இப்போது வீட்டிற்கு வந்த பன்னீரும் கூட, ஏண்டா புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல தலையிடுற நீ? ஒண்ணுதான் மானத்தை வாங்கிருச்சு. இவளாச்சும் நல்லா வாழ்றான்னு நினைச்சா இப்படி மாப்பிள்ள கிட்ட சண்டை போட்டு இவளை இழுத்துட்டு வந்திருக்க. முதல்ல இவளை கொண்டு போய் அவ வீட்டுல விட்டுட்டு வா என்று அதட்டினார். என்ன பெரியப்பா பேசுறீங்க? நம்ம அக்கா வந்தால் அடிக்கிறான்னு சொல்றேன், நீங்க போய் விடுன்னு அதுலயே நிக்கிறீங்க. பெரியப்பா சொன்னால் எப்போதும் ஒத்துக்கொள்பவன் எதிர்த்து பேச பன்னீருக்கு கோபம் வந்தது. வாய மூடுறா, புருஷன்னா பொண்டாட்டி அடிப்பான்தான், அதெல்லாம் அவங்களுக்குள்ள, நீ ஏன் தலையிடுற? இருக்க கொஞ்ச நெஞ்ச கௌரவத்தையும் கெடுத்துறாத ராஜா என்றார் அழுத்தமாக. என்ன பெரிய கௌரவம் பெரியப்பா? அக்காவை அடிக்கிறான், எங்கேயாவது இடிச்சு அக்காவுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகிருந்தா அப்ப என்ன செய்வீங்க? இவளுக்கு ஒண்ணுனா நம்ம தான் போய் நிக்கணும், அப்புறம் அப்பா தம்பின்னு நம்ம என்னத்துக்கு இருக்கோம் என்று ராஜதுரையும் எகிறினான். இதெல்லாம் பேச நல்லா இருக்கும். ஏ சுமி, நீ வா என்னோட, அவன் கிடக்குறான் என்று பன்னீர் மகளை அழைக்க ராஜதுரையோ அக்காவை பார்வையில் அடக்கினான். அக்கா எங்கேயும் வரமாட்டா பெரியப்பா, அத்தான் தப்புன்னு வந்து மன்னிப்பு கேட்டாதான் அக்காவை நான் அனுப்புவேன். அக்கா நீ உள்ள போ, என்ன நம்புறதானே என்று கேட்டவன் அவனை பார்த்த பெரியவர்களிடம், உங்களுக்கு கஷ்டம்னா நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், நான் பாத்துக்கிறேன் என்றான். அதுதான் முடிவு என்பது போல. வீட்ல ஒருத்தரும் பெரிய மனுஷன் பேச்ச கேட்கறதில்ல, எல்லாம் தலையெழுத்து என்று கத்திவிட்டு பன்னீர் வெளியே செல்ல சரோஜாவோ அழுதபடி புலம்பினார். ராஜதுரை சுமித்ராவிடம், அக்கா அவர் வந்து மன்னிப்பு கேட்டு உன்னை அழைச்சிட்டு போட்டும், பசங்களை நானே ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வந்துடுறேன், அப்படியேனா அந்த வீட்ல நீ அடி வாங்கி வாழணும் என்றான் இன்னும் பொறுமலுடன். கோவம் வந்தா அவர் அப்படிதான், மத்தபடி நல்லவர் தான் ராஜா சுமித்ரா சொல்லவும், கோவம் வர வரைக்கும் எல்லாரும் நல்லவன்தான், ஆனா அந்த கோவம் உன்னை ஏதாவது செஞ்சிட்டா என்று கேட்டவன், படிச்ச புள்ளதானே நீ, அண்ணன் தம்பிங்கன்னு நாங்க எதுக்கு இருக்கோம், முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல நீ என்று கடிந்தவன் சுமித்ராவின் பிள்ளைகளை அழைக்க வேண்டி மன்னார்குடி சென்று விட்டான். அக்கா மக்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டவன் வயலுக்கு சென்றான். வயலில் களை எடுத்தவனுக்கு அக்காவை நினைத்து கவலை, திடீரென தங்கை மைதிலியை நினைத்தும் கவலை. அவனை பொறுத்தவரை மைதிலி ஓடியே போயிருந்தாலும் இவனுக்கு மனம் கேளவில்லை. தங்களை மீறி சென்று விட்டால் என்ற ஆத்திரம் இருக்கும் அளவு தங்கையின் பத்திரம் குடித்த கவலையும் இருந்தது. ஊர் பார்க்க திருமணம் செய்து வைத்த சுமித்ராவையே கேட்க ஆள் இருக்கிறது என்று தெரிந்தும் கணவன் என்பவன் அடிக்கிறான். அப்படி இருக்க மைதிலி சென்று மாதமாகிவிட்டது. அவள் சின்ன பெண் வேறு, எப்படி இருக்கிறாளோ என்ற கவலை அரித்தது. ஆனால் யாரை கேட்க? அந்த அரிச்சந்திரன் மீதும் தாரகை மீதும் கோபமாக வந்தது. என்னமோ அவர்கள் கொடுத்த தைரியம்தான் தங்கை தங்களை விட்டு போக காரணம் என்பது போல ஒரு கோபம். அதே நேரம் அவர்களிடம் மீண்டும் கேட்கவும் தன்மானம் தடை போட்டது. இருந்தும் சுமித்ராவை பார்த்த பெண் மைதிலியின் நிலை குறித்த கவலை இன்னும் வலு பெற்றது. காதல் என்ற பெயரில் எத்தனை இளம் பெண்கள் ஏமாந்து போகிறார்கள், எப்படி பெண்களை பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை நாசமாக்குகிறார்கள். அதனை நினைக்க நினைக்க ஏற்கனவே வயல் வேலை செய்து வியர்த்திருந்தவனுக்கு இன்னும் வியர்க்க, அணிந்திருந்த டீ-ஷர்ட்டை கழட்டியவன் அவர்கள் வயலின் நடுவே இருந்த போர்செட்டில் இருக்கும் தொட்டியில் குதித்தான். ஒரு குளியல் போட்டவன் வண்டியில் புல் இருக்கும் சாக்கினை வைத்து கட்டிவிட்டு அவன் வைத்திருந்த இன்னொரு டீ-ஷர்ட் அணிந்து வீடு சென்றான். விளையாடிக் கொண்டிருந்த அக்கா மகள் சந்தியாவிடம், சந்தியாமா, மாட்டுக்கு புல்லு இருக்குன்னு ஆத்தா கிட்ட சொல்லிடு என்று மாடி ஏறியவன் உடனே அறிவு கழைக்க அவன் அலுவலக வேலையில் இருக்க வாட்ஸ்ஆப்பில் வருமாறு செய்தி அனுப்பினான். ராஜதுரையும் உடனே ஆடியோவாக அக்காவின் பிரச்சனை மைதிலி குறித்த கவலை எல்லாம் சொல்லியவன், அந்த ராங்கிக்கிட்டயும் அவன் அண்ணங்கிட்டயும் நல்லா பேச முடியாது, நீயே பேசி என்கிட்ட மைதிலியை பேச வைக்க சொல்லு, இல்ல அவ வீட்டையே அடிச்சு நுறுக்கிடுவேன் என்று அனுப்ப அறிவு எல்லாம் படித்தவன் அரை மணி நேரம் கழித்து அழைத்தான். ஏண்டா பங்காளி, பேச முடியாதுன்னு மெசேஜ் பண்ண சொன்னா ஆடியோவா ரெக்கார்ட் பண்ற, பெரிய எஸ்பிபி ரெக்கார்டிங் தான் செய்வாரு என்று திட்டிய அறிவு, மவனே நீ அன்னைக்கு அவ தியேட்டரை லைட்டா டேமேஜ் செஞ்சதுக்கே உன்னை 2 லட்சம் கப்பங்கட்ட வச்சா, வீட்ல ஒரு கூழாங்கல்லு விழுந்தாலும் அண்ணனும் தங்கச்சியும் உனக்கு காலி பண்ணிடுவாங்க. அரி ஒன்னும் சாதா லாயர் கிடையாது, வில்லங்கம் புடிச்சவன், அதை விட தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அவ்வளவுதான்டி என்றான். அவன் தங்கச்சி நான் மட்டும் அவனுக்கு கோபம் வருதுல்ல, ஏன் தங்கச்சி மேல எனக்கு அக்கறை கிடையாதா? டே மாப்ள, நம்ம மோகன் நல்லவன் தாம்டா, நம்ம பயலுவகிட்ட கூட கேட்டேன் நானு. வாய மூடு, யாருக்கு மாப்ள? எனக்கு என் தங்கச்சி நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். வீட்ல சொல்லாம பொண்ணு எழுதிட்டு போன பரதேசி எனக்கு மாப்பிளையா? அந்த தராதரம் இல்லாதவன் ஏன் வீட்டு மாப்பிளையா?
என்று ராஜதுரை சீர, கேட்டிருந்தா நீயும் உன் பெரிய பொண்ணு அப்படி கேசரியும் பஜ்ஜியும் கொடுத்து நிச்சயம் பண்ணிருப்பீங்களோ? வாங்கடா என்று அறிவு அழுத்து கொண்டான். இங்க பாரு துரை, அந்த பையன் நம்ம பொண்ணு விரும்பி கட்டியிருக்கான், நல்லா பாத்துப்பான், நீ கவலை விடு, சும்மா ஜாதி கௌரவம்னு தெரியாத என்று அறிவு சமாதானம் செய்ய, அறிவே இல்லாதவனே, எத்தனை பேரு காதல்னு சொல்லி ஏமாத்துறானுங்க, அதுவும் மைத்திலி எல்லாம் விவரம் தெரியாத புள்ள என்றதும் அறிவுக்கு சிரிப்பு வர அடக்கிக் கொண்டான். விவரமா விவகாரம் பண்ணிட்டு போனவளுக்கு விவரம் இல்லையாமா, இதனாலதாண்டா உங்களுக்கு அவ அல்வா கடையே கொடுத்துட்டு போனா என்று மனதில் நினைத்த அறிவு, இப்ப என்னதான் நான் செய்யணுங்கிற, என் மேனேஜரை விட உயிரை வாங்குற நீ என்று கடுப்பாக கேட்க, ஒழுங்கா அந்த தாரக இல்ல அவன் அண்ணங்காரங்கிட்ட கேட்டு மைதிலி எங்க இருக்கான்னு சொல்லு என்றான் ராஜதுரை. அறிவு ஹரிச்சந்திரனிடம் ஏற்கனவே பேசிவிட்டான், அவன் நிச்சயம் சொல்ல மாட்டான் என்று தெரியும். அவனை விடவும் தாரகை இவனிடம் கொஞ்சம் உறவுக்காரன் என்று நன்றாக பேசுவாள். அதனால் தாரகையிடம் பேசினான். அண்ணனுக்கு நண்பனாக இருக்கலாம், ஆனாலும் அறிவு சொல்வது சரி எனப்பட அன்றிரவே ஹரிச்சந்திரனிடம் போய் இது குறித்து பேச, அவனோ, பன்னீர் பத்தி உனக்கு தெரியாது, அந்தாலெல்லாம் என்னைக்கும் மாறமாட்டார், அந்த துரா அவங்க பெரியப்பா என்ன சொல்றாரோ அதான் தட்டாம செய்வான், பிளட்டி கேஸ்டிஸ்ட், அறிவு இவனை நம்பி கேக்குற மாதிரி நீ கேட்காத தாரா என்று ஹரிச்சந்திரன் தங்கையிடம் சொன்னவன், குழந்தை வந்த பின்னாடி கூட கொல்ற ஆளுங்க, இதனால மோகனுக்கும் மைத்திலிக்கும் தான் பிரச்சனையாகும் என்றான். ஓகே ஹரி, ஆனா எனக்கும் மைத்திலி நல்லா இருக்கான்னு தெரியணும், நீ அப்புறம் கால் பண்ணி கொடு, வீடியோ கால், நான் அவகிட்ட பேசிட்டா நான் கன்வின்ஸ் ஆயிடுவேன். மோகன் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா நாட் ஆல் மென் ஆர் குட், சோ நான் பேசணும், ஓகே உத்தரவாக சொல்லியவள் அவள் அறைக்கு போய்விட்டாள். அப்படியே பேசியவள் இந்த விஷயத்தை அறிவிடவும் சொல்ல ராஜதுரை இவர்களை நம்பவில்லை. அந்த வார இறுதியில் ராஜதுரையின் அக்கா மகள் சந்தியா சைக்கிள் பழக கேட்க 9 வயதான அந்த சிறுமியோடு அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத அவர்கள் தெருவில் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தான் ராஜதுரை. இப்போ நீயே ஓட்டு சந்தியா அவன் சொல்ல, நீங்க புடிச்சுக்கோங்க மாமா சந்தியா சொல்லவும் சைக்கிளை பிடித்துக் கொள்ள மெல்ல சந்தியா மிதித்தாள். சில நிமிடங்களில் சந்தியா ஓரளவு ஓட்ட, நீயே ஓட்டுப்ல என்றவனுக்கு போனில் அழைப்பு வர தெருவில் ஆட்களும் இல்லை. சந்தியாவும் உற்சாகமாக சைக்கிள் மிதித்தாள். இருமுறை அந்த தெருவில் முன்னும் பின்னும் சென்று வர துரையின் கவனம் இப்போது முழுவதும் போனில் இருக்க, சந்தியா ஒரு ஆர்வத்தில் தெருவை தாண்டி இரு பக்கம் பிரியும் சாலையில் வலப்பக்கம் திரும்பினாள். ஸ்கூட்டியில் வந்து கொண்டிருந்த தாரகை சின்ன கிளை சாலையிலிருந்து சைக்கிள் திட்டுமென வருமென எதிர்பார்க்கவில்லை. சந்தியாவும் பெல்லடிக்காமல் இருக்க சந்தியா சட்டென திரும்பிவிட ஸ்கூட்டியை பார்த்து சைக்கிளில் இருந்து கையை பயத்தில் எடுத்து விட்டாள். தாரகையோ சிறுமி மீது மோதிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் சடன் பிரேக் பிடிக்க கீழே இருந்த கற்களினால் தடுமாறி சாலையில் விழுந்தாள். சைக்கிளை கீழே போட்ட சந்தியா வேகமாக தெருவின் முனையில் நின்று போன் பேசிய ராஜதுரையிடம் ஓடினாள். மாமா, அங்க ஒரு அக்கா வண்டி வந்துச்சா, நான் பயத்துல சைக்கிளை விட்டுட்டேன், அவங்க என்ன மோதாம இருக்க கீழே விழுந்துட்டாங்க என்று பயத்துடன் சொல்ல, உன்னை நம்ம தெருவை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னல்ல, ஆத்தங்கர ரோட்ல ஏன் போன என்று அதட்டியபடியே தெருவின் இன்னொரு முனை ஆற்றங்கரை சாலையோடு இணையும் இடம் வந்தவன் தாரகையை நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. தாரகையோ பேலன்ஸ் தவறி கீழே விழுந்து விட்டாள். அங்கிருந்த சிறு சிறு கப்பிக்கால் குத்தி தலையில் அடிபட்டு விட ரத்தம் கசிந்தது. வலியில் அவள் இருக்க என்ன செய்வதென தெரியாத ராஜதுரை நிற்க அவனை பார்த்தவளுக்கு வலியை மீறிய கோபம். இவன் என்ன உதவாது நிற்கிறானே, வண்டி வேற அவள் பக்கம் கிடக்க வலி தாங்க முடியவில்லை. ரோட்ல கல்ல போட்டிருக்கானுங்க பாரு என்று கடுப்பானவள் அவள் ரத்தம் துடைக்க பார்க்க கைக்குட்டை கூட இல்லை. நிமிர்ந்த ராஜதுரையை பார்த்து, யோ, எரும மாடு மாதிரி பாத்துட்டு நிக்கிற, அந்த துண்டு கொடு என்றவன் தோளில் கிடந்த துண்டை கேட்டாள். ராஜதுரையோ அவள் பேச்சில் அசையாது அப்படியே நின்றான். அத்தியாயம் 7. தாரகை விழுந்து கிடப்பதே அதிர்ச்சி ராஜதுரைக்கு. சந்தியா வந்து சொல்லவும் ஏதோ சிறு பெண் என்று நினைத்திருக்க இவளை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அதிர்வில் அவன் இருக்க தாரகை வலி தாங்காது எரிச்சலில் அவனை பேசிவிட அவளை கடுமையாக முறைத்தான். முறைத்தாலும் அவள் அருகே கிடந்த வண்டியை அவள் மேல் படாதவாறு ஓரமாக நிறுத்தினான். சந்தியா பயந்தபடி மாமன் அருகே நின்றவள், அக்கா இந்தாங்க. வேகமாக மாமனின் தோளில் இருந்த துண்டை எடுத்து தாரகையிடம் நீட்டினாள். சந்தியாவை பார்த்த துரை, முதல்ல உன் சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு போ என்றான். அக்கா சாரிக்கா சந்தியா தாரகை நெற்றியில் வலிந்த குருதி கண்டு பயத்தில் சொல்ல, விடுமா என்றாள் தாரகையும். நான் கூட சைக்கிள் ஓட்டும் போது இப்படி விழுந்திருக்கேன், கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா அந்த ரோட்ல ஓட்டு, அதுவும் தார் ரோடான பின்னாடி ஓட்டு, கப்பிகள் கிடக்கிற மண் ரோட்ல கஷ்டம் என்று பொறுமையாக சொல்ல, அட்வைஸ் நிறுத்திட்டு ரத்தத்தை தொட என்றான் ராஜதுரை தாரகையிடம். தாரகை அவனை கண்டு கொள்ளாது ரத்தம் அந்த இடத்தில் துண்டை வைத்து அழுத்த வலியில் கண்களிலிருந்து கண்ணீர். சந்தியாவை பார்த்த துரை, சைக்கிள் ஓட்டாம தள்ளிட்டு போ என்றான் அதட்டலாக. ஒழுங்காவ ஓட்டும் போதே கவனிச்சிருந்ததெல்லாம் தேவையா? இது யார் பொண்ணு என்று கேட்டாள் தாரகை. அக்கா பொண்ணு என்றவன் அவள் லேசாகவே துண்டை வைத்திருக்க இன்னும் ரத்தம் வர, தையல் போடணும் போல, என்ன துணிய வச்சிருக்க நீ என்று திட்டியபடி அவள் தலையில் வைத்து இறுக்கமாக ரத்தம் வராத வண்ணம் கட்டினான்.
தாரகை சாலையோரம் அப்படியே வழியில் இருக்க துரை சந்தியா வீட்டிற்கு சென்றாளா என்று தெருமுனையில் நின்று பார்த்தபடி யாருக்கோ போன் செய்தான். தாரகையோ அவன் செயலில் கோபத்தில் இருந்தாள். விழுந்து கிடக்கும் என்னை கண்டு கொள்ளாது போய் யாரிடமோ பேசுகிறான் என்ற எரிச்சல் அவளிடம். அவள் போன் கூட எடுத்து வரவில்லை. மயக்கம் வருவது போல இருக்க கடுமையான தலைவலி வேறு. இவன் போன் பேசியபடி நடந்து வர, துரை என்று கத்தினாள். ராஜதுரையோ போனிலிருந்து கையெடுத்து பதட்டமாக அவளை பார்த்தான். அவள் அருகே செல்ல, ஒருத்தி விழுந்து கிடக்குற, ஒரு பேசிக் மேனர்ஸ் இல்ல உனக்கு? பிளட் லாஸ் ஆகுது, வண்டி கூட ஓட்ட முடியாது, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகாம யார்கிட்ட கடலை போடுற? என்ன மனுஷனி என்றாள் கோபமாக. முடிந்திருந்தால் யார் உதவியும் எதிர்பார்க்க மாட்டாள். அதுவும் துரையிடம் கேட்டிருக்கவே மாட்டாள். ஆனால் இப்போது முடியவே இல்லை. அதுவும் அவன் அக்கா மகளால் தானே என்ற எண்ணம். துரைக்கு தாரகையின் மரியாதையற்ற பேச்சு பிடிக்கவில்லை. அறிவிடம் பேசுவது போல அவனிடம் என்ன உரிமையில் பேசுகிறாள்? நான் இவளுக்கு மாமன் மவனா இல்லை அத்தை மவனா என்று இவனுக்கும் எரிச்சல். என்ன என் பேரெல்லாம் சொல்ற? உன்னை விட பெரியவனா? நான் ஒன்னும் உன் இஷ்டத்துக்கு பேச உன் அத்தை மாவன் அறிவில்ல என்றான் கண்டிப்போடு. நீ அறிவும் இல்ல, உனக்கு அறிவும் இல்லன்னு எனக்கு தெரியும் என்றாள் தாரகையும் முறைப்போடு. என்னடி சொன்ன? ராஜதுரை சத்தமிட, என்னடா பிரச்சனை என்றபடி அறிவு வந்து விட்டான். டேய் தாரா, என்ன இது இவ்ளோ ரத்தம்? வா எந்திரி எந்திரி எந்திரி. பதறியவன் அவளை கை கொடுத்து தூக்கிவிட்டான். இதுக்குதான் நான் கூப்பிட்டியா? அறிவு துரையை பார்க்க, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போ என்றான் துரை. ராஜதுரை அவசரமாக அறிவை வர சொல்லியிருக்க உடனே வந்து விட்டான். எப்படியாச்சு தாரா? அறிவு தாராவை பிடித்தபடி கேட்க, இப்ப ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா? இவளை அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாரு என்ற ராஜதுரை அறிவு பதில் சொல்லும் முன்னே வேகமாக அவன் வீடு நோக்கி நடந்தான். நீ முதல்ல பார்த்து வண்டியில உட்காரு என்று அறிவு தாரகையோடு அவர்கள் ஊரில் இருக்கும் ஆரம்ப சுகாதார நிலையம் வந்தான். தாரகைக்கு வலியில் ஒரு எரிச்சல் என்றால் ராஜதுரையன் செய்கை அதைவிட கோபம் தந்தது. இவன் என்ன மாதிரி மனிதன்? நான் யாராக இருந்தால் என்ன? அடிபட்டு இருக்கும் என்னை அவனே இங்கு அழைத்து வந்திருக்கலாமே. அறிவிடம் ஏன் சொன்னான் என்றவள் அறிவு கேள்வி கேட்க, அவனுக்கு ரொம்ப ஜாதி வெறி, அதை விட அவன் தங்கச்சி விஷயம்னால இப்படி செஞ்சிருப்பான் என்ற பதிலை அவளே யோசித்தாள். கொஞ்சமும் மனிதமே இல்லை என்ற ஆதங்கம். ராஜதுரை சொன்னது போல தாரகைக்கு 2 தையல் போட வேண்டியதாகிவிட்டது. வலிக்கு ஊசியும் போடப்பட்டிருக்க அறிவு அவள் அருகே உட்கார்ந்தவன், எப்பா எவ்வளோ ரத்தம் என்று தாரகையை பார்த்தான். அவள் அங்கிருந்த ராஜதுரையின் துண்டை அவனிடம் நீட்டி, அந்த தண்டத்தோட துண்டு கொடுத்துட்டு அறிவு மாமா என்றாள். தாரா, என்ன பேச்சுது? அவன்தான் நீ அடிபட்டிருக்கவோ எனக்கு உடனே கால் பண்ணி வர சொன்னான். சும்மா மரியாதை இல்லாம பேசாத, உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல என்று அறிவு கூற, எஸ், எனக்கு நீ சொல்ல வேண்டியதில்ல யாருக்கு என்ன மரியாதை தரணும்னு. உனக்கு போன் செஞ்சு வர சொல்ற நேரம் இங்க இருக்க ஹெல்த் சென்டருக்கு அவனே நான் அழைச்சிட்டு வந்திருக்கலாமே என்றாள் எரிச்சலுடன். முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு அறிவு கேட்க தாரகையும் எல்லாம் விளக்கினாள். நீ எனக்கு சொந்தம் நல்லா அவனுக்கு சொல்லிருக்கான், அதுவும் வீடு பக்கம், இதுக்கே இவ்ளோ டென்ஷன் அறிவு கேட்க, சும்மா சப்ப கட்டு கட்டாத, அவனுக்கு நாங்கன்னா கீழதான், அதான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட அழைச்சிட்டு வரல, ஜாதி வெறி அவனுக்கு என்றாள் குரலில் ஒரு அருவெறுப்புடன். அந்த பாவனையே அறிவை சுட்டது. நீ சொல்ற மாதிரி அவன் ஜாதி பாப்பான், ஆனா இப்படி அடிபட்டு இருக்கும் போது பாக்குற அளவு அவன் மனிதாபிமானம் இல்லாதவன் இல்ல தாரா. இவ்ளோ ஜட்ஜ் பண்ணாத அவனை. அதை விட அவன் எனக்கு அண்ணன் வேணும், வயசுக்கு மரியாதை கொடு என்றான் அதட்டலாகவே. அது என்ன வயசுக்கு மரியாதை? அவன் முன்னாடி பிறந்த ஒரே காரணத்துக்காகலாம் மரியாதை கொடுக்க முடியாது. யாருனாலும் எப்படி நடக்கிறாங்கன்னு தான் மரியாதை. தாரகை அவள் உறுதியில் பேச அறிவு இவள் கேட்க மாட்டாள் என்று புரிந்து அவளை அழைத்து வந்து வீட்டில் விட்டான். ராமசாமி பேத்தி தலையில் கட்டோடு வரவும் பதறினார். அறிவு பின்னால் வர, டே கமலாம், அவனை என்னடா செஞ்சைய ராஜாத்திய? அவனை தன் வாக்கிங் ஸ்டிக் வைத்து அடிக்க, சரியான ரவுடி குடும்பம் என்று சத்தமாக சொன்னவன், உன் பேத்தி போய் ரோட்ல விழுந்தா நானா பொறுப்பு? பொறுப்பா மாமம் அவளை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு வந்ததுக்கு எனக்கு தேவைதான் என்றான் கோபத்துடன். தாரகை தாத்தாவின் அருகே வந்தவள், ஒன்னும் இல்ல தாத்தா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், எனக்கு தலைவலியா இருக்கு, தூங்குற என்றாள். அறிவை பார்த்து, தேங்க்ஸ் மாமா என்று சொல்லி அறைக்குள் புகுந்தாள். அறிவும் ராமசாமி தாத்தாவிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினான். 1/2 மணி நேரம் சென்று அறிவுக்கு அழைத்தான் ராஜதுரை. அந்த புள்ளை எப்படா இருக்கு என்று கேட்க துரையை நினைத்து பெருமையாக இருந்தது. நல்லா இருக்காடா, என்ன கல்லு குத்தி காயம் அதிகம், 2 தையல் போட்டாங்க, வீட்ல விட்டுட்டேன் என்று அறிவு. டே பங்கு, எனக்கு போன் செஞ்சு வர சொன்னதுக்கு அவளை உடனே ஹாஸ்பிட்டல் அழைச்சு போயிருக்கலாமேடா என்று மனதை குடைந்த கேள்வியை கேட்டுவிட்டான். அதான் 5 நிமிஷத்துல நீ வந்துட்டியடா துரை சொல்லவும், நான் ஊர்ல இருந்தேன் வந்தேன், சரி இல்லனா உனக்கு தாரகையோட பிரச்சனை சரிதான், அடிபட்டு ரத்தம் வடிய இருக்கப்போ உடனே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிருக்கலாம்ல, தப்பு ராஜா என்றான் அறிவு. என்னடா நீ அப்படியே விடுவேன்? ரொம்ப சீரியஸ்னா நான் எதையும் யோசிச்சிருக்கவே மாட்டேன். அவ அந்த வழியில கூட என்ன பேசிட்டு தான் இருந்தா. நான் அழைச்சிட்டு போனா ஊர்ல பேச்சாகும், நீனா வத்தம்மவன், அதை விட எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகுறதில்ல, பெரியப்பாக்கு பிடிக்காது, இதெல்லாம் யோசிச்சுதான் நான் அவளை அழைச்சிட்டு போல.
அதோட அந்த பொண்ணு பேசுற பேச்சுக்கு அத்தை மாவன் நீ சொரணக்கிட்டு வாங்கிக்குவ, நான் கடுப்புல மறுபடி தள்ளி விட்டுருப்பேன் என்றான் தாரகையை நினைத்தபடி. துரை தாரகை அவனை பேசியது அத்தனையும் சொல்லிவிட்டான். நான் ஷாக்ல நின்னா அவனை எருமைங்கிறா. ரொம்ப பேச்சு, எனக்கு பிடிக்கல என்று துரை சொல்ல, சரிதான், அவ ஒரே பொண்ணு, அப்பா அம்மா இல்லைன்னா அவங்க அண்ணா தாத்தா 2 பேரும் ரொம்ப செல்லம். ஆனா நல்ல பொண்ணு, அவங்க அண்ணா அந்த அரி இருக்கானே சரியான வில்லங்கம் என்றான் அறிவு கிண்டலாக. என்னமோ போ, அவ எப்படி இருக்கான்னு கேட்கதான் கூப்பிட்டேன், வைக்கிறான் என்று துரை வைத்து விட்டான். அறிவு அவன் வேலை முடியவும் மாலை போல தாரகை கழைத்தான். என்ன தாரா, இப்போ ஓகேவா? அவள் நலம் விசாரித்தவன் அவள் பதில் சொல்லவும், என்னமோ என் பங்காளிய பாகிஸ்தான் தீவிரவாதி போல பாசம் இல்லாதவன் என்ன பேச்சு பேசினா, அவன் எப்படி இருக்கன்னு கேட்டான் தெரியுமா? அறிவு பெருமையாக பேசினான். ஓ, அந்த மனிதனைய மாணிக்கம் என்னைய ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகலையா? நக்கலாக தாரகை கேட்க, அடிப்பட்டவளை காப்பாத்தெல்லாம் ஜாதி பாக்குற மோசமான ஆள் இல்ல அவன், சும்மா இஷ்டத்துக்கு அவனை பத்தி கமெண்ட் பண்ணாத என்றான் அறிவு. சரி, எனக்கு ஹெல்ப் பண்ண உங்க பங்காளிக்கு ஒரு நோபல் பிரைஸ், உனக்கு ஒரு பாரத ரத்னா சொல்லிடுறேன், போனவை என்று கடுப்பாக வைத்து விட்டாள். அறிவு என்னதான் சொன்னாலும் முதல் சந்திப்பில் ராஜதுரை அவளிடம் நடந்த விதத்தினால் அவனை பற்றி நல்ல விதமாக கேள்விப்பட்டாலும் கூட நம்ப முடியவில்லை. அத்தியாயம் 8. அந்த வார இறுதியில் கார்மேகம் நேரில் வந்து சுமித்ராவை அழைத்து சென்றான். அதுவரை சுமித்ராவை ராஜதுரை அனுப்பவே இல்லை. சுமித்ரா கணவருடன் சென்ற பின் ராஜதுரைக்கு மனதில் நிம்மதி. அக்காவை அவன் பார்த்துக் கொள்வான் என்றாலும் கூட அவன் செய்கையை வீட்டினரே ஏற்காமல் இருக்க இன்னும் பிரச்சனையாகிவிடுமோ என்ற பயம் மனதில் இருக்கவே செய்தது. இப்போது சுமித்ரா சந்தோஷமாக சென்றுவிட துரைக்கும் சந்தோஷம். ஹாலில் டிவியை ஆன் செய்துவிட்டு அவன் அங்கிருக்கும் மர சோஃபாவில் உட்கார்ந்தான். சரோஜாவும் அருணாவும் இரவு உணவுக்கான வேலையில் இருந்தனர். சரோஜா தேங்காய் துருவிக் கொண்டிருக்க அவரை பார்த்த துரை, என்ன பெரியமா, இப்ப சந்தோஷமா? அன்னைக்கு எல்லாரும் என்ன பேசுனீங்க என்று கேட்டான். ஏதோ மாப்பிள்ள நல்ல மாறிங்கிறதுனால சமாதானமா போயிடுச்சு, இருந்தாலும் நீ இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்காத என்று மகனிடம் கண்டிப்பாக சொன்னார் அருணா. நல்ல மாதிரி இருக்கணும்னு தான் அக்காவை அவருக்கு கட்டி வச்சிங்க. உண்மைய சொல்லணும்னா எல்லார விடவும் அக்காவை நல்லா பாத்துக்கிற பொறுப்பு அவருக்கு இருக்கு. அப்பா இருந்த வரைக்கும் உன்னை அடிச்சு நான் பார்த்ததே இல்ல. ஏன் பெரியப்பா கூட பெரியம்மாவை அதட்டுவாரே ஒழிய கை நீட்டினதில்ல. துரை இப்படி சொல்ல சரோஜா உடனே, உங்க அப்பா வேணும்னா உங்க அம்மாவை அடிக்காம இருந்திருக்கலாம். உங்க பெரியப்பாவே கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் கை நீட்டினாருதான். அவருக்கு கை ரொம்ப அழுத்தமும் கூட. அடிச்சு கண்ணும் வீங்கி வெளியே போனா அவருக்கு அவமானம்னு அடிக்கிறத விட்டுட்டாரு. எல்லாம் கோவம், என்ன செய்ய என்றார் சலிப்பாக. சுமிக்காச்சு இவன் இருக்கான் கேட்க, அந்த சின்னது எப்படி இருக்கோ எங்க இருக்கோ என்ற சரோஜாவின் கண்களில் கண்ணீர். அருணா உடனே, நல்லா இருப்பாக்கா என்று சமாதானம் சொல்ல, சின்னதுன்னு பார்த்து பார்த்து வளர்த்தோமே, எங்க எப்படி கஷ்டப்படுறாளோ, கட்டுனவன் எப்படி பாக்குறானோ என்றார் அழுகையுடன். பெரியம்மாவின் அழுகையை பார்த்தவனுக்கு மைதிலி மீது கோபம். அப்படி என்ன நம்ம அவளை கொடுமை செஞ்சுட்டோம்? அவளுக்கு நம்ம நல்லது செய்ய மாட்டோமா? நீதான் பெரியம்மா அவளை நினைச்சு அலற. அவ இத்தனை மாசமாகுது, ஒரு போனாச்சும் பண்ணாளா நமக்கு? அலறத நிறுத்து என்று அதட்டினான். டே சும்மாருடா என்ற அருணா, அவ போன் செஞ்சா நீயும் உங்க பெரியப்பாவும் சும்மா விடுவீங்களா? உங்களுக்கு பொண்ணு போனது கவலை இல்ல, உங்களை மீறி போனானுதான் கோவம் என்றார். பெத்தவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் என்ற அருணா சொல்ல சரோஜாவும் இன்னும் அழுதார். அவளை பத்தி பேசக்கூட இவன் விட மாட்டேங்கிறான். அவன் போன் பண்ணுனா கூட பெரியப்பா கிட்ட சொல்லிடுவான். என் புள்ளைய நினைச்சா கூட இவனுக்கு விட மாட்டானுங்க. அவ எப்படி இருக்கான்னு தெரியாம எனக்கு தூக்கம் கூட இல்ல என்று அழுதார். மைதிலி மீது கோபம் இருந்தாலும் பெரியம்மாவை பார்க்க மனதுக்கு வருத்தமாக இருந்தது. இந்த மைதிலி இப்படி செய்யாது இருந்திருந்தால் வீட்டில் பிரச்சனை இல்லையே என்ற எண்ணமே அவனுக்கு. 2 நாட்கள் பொறுத்தவன் பெரியம்மாவுக்காக தாரகையிடம் பேச முடிவெடுத்தான். அரிச்சந்திரனை வில்லங்கம் பிடித்தவன் என்று அறிவு சொல்லியிருக்க அவனிடம் பேச விருப்பமில்லை. தாரகையை அவள் திரையரங்கில் சந்தித்தான். தியேட்டர் பார்க்க மீண்டும் பழைய நிலைக்கு வந்திருந்தது. இவன் எங்க வீட்டு விஷயத்துல தலையிடலன்னா நான் ஏன் அப்படி செய்ய போறேன் என்று மனதில் நினைத்து கொண்டான். தாரகையின் மேனேஜர் புவியரசனை வந்து, உள்ள போதர, ஆனா தாரா கிட்ட சண்டை போடக்கூடாது, அரிக்கு தெரிஞ்சா என்ன தொலைச்சிருவான் என்றார். ரொம்ப பண்ணாத மாமா, நான் பாத்துக்கிறேன் என்றவன் தாரகையின் அறைக்குள் செல்ல, உட்காருங்க என்றாள் தாரகை. இன்று தாரகையை பார்க்க புடவையில் இருந்தாள். தலையில் இன்னும் கட்டிருந்தது. தையல் எப்போ பிரிக்கிறது? அவள் தலையை பார்த்து கேட்க, தாரகை அவளின் அந்த பெரிய இருக்கையில் தோரணையாக அமர்ந்தவள் கையை கோர்த்தபடி மேஜை மீது வைத்து கிண்டல் பாவனையில், இத கேட்கவா என்ன பார்க்க வந்த என்றாள். அவளின் மரியாதையற்ற பாவனையில் இவனுக்கு உள்ளே பயங்கர கோபம். ஆனாலும் மரியாதையை கேட்டா வாங்க முடியும் என்று நினைத்தவன் பெருமூச்சுடன் அவளை பார்த்தான். இது கேட்க நான் வரல, ஆனா கேட்டா ஒன்னும் தப்பில்ல. இப்படி பேசத்தான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களா என்றவனின் குரலில் கோபம் தெரிந்தது. வந்த கோபத்திற்கு இவளிடம் பேசாது போக எண்ணம் எழுந்தாலும் பெரியம்மாவுக்காக பார்த்தான். இங்க பாரு தாரக,
நீ என் தங்கச்சி விஷயத்துல தலையிட்ட. நான் தியேட்டரை டேமேஜ் பண்ணேன். அது முடிஞ்சு போச்சு. அத மனசுல வச்சுட்டு நீ சும்மா என்ன முறைச்சிட்டு தெரியாத என்று சொன்னவன், இப்ப நான் வந்திருக்கிறது என் பெரியம்மாவுக்காக. மைத்திலி நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவளை பார்க்கணும் இல்ல பேசணும்னு நினைக்கிறாங்க. உனக்கும் அண்ணனுக்கும் தான் அவ எங்க இருக்கான்னு தெரியும். என்னெல்லாம் நினைக்காம என் பெரியம்மாவுக்காக நீ மைத்திலி அவங்களோட பேசவை. ராஜதுரை பேசுவதை தாரகை பொறுமையாக கேட்டாள். அவன் சொல்வது புரிந்தாலும் ஏனோ ஏற்க முடியவில்லை. அவர்களின் ஜாதி பற்று அவள் அறிந்ததுதானே. நிச்சயம் அறியும் ஒத்துக்கொள்ள மாட்டான் என்று தெரியும். உங்களையெல்லாம் நம்பி என்னால எதுவும் செய்ய முடியாது என்றவள் ராஜதுரை இடையில் பேச வர கை காட்டி நிறுத்தினாள். மைத்திலி மேல எனக்கு அக்கறை இருக்கு. நான் அவகிட்ட அறிவு மாமா சொன்னதும் பேசினேன். அவ நல்லா இருக்கா என்றாள் தாரகையும் தன்மையாக. உன் பேச்செல்லாம் என்னால நம்ப முடியாது என்றான் துரையும் காட்டமாக. என்ன என்பது போல தாரகை அவனை முறைக்க, உன்னோட கார்ல ஒரு நாள் நான் வந்தேன் தானே. அப்பயும் உனக்கு மைத்திலி லவ் பண்றது தெரிஞ்சது தானே. என்கிட்டயோ இல்ல அறிவுகிட்டயோ சொன்னியா நீ? எல்லாம் சேர்ந்துதானே திருட்டு வேலை பாத்தீங்க என்று குற்றம் சாட்டினான். இப்பவும் அந்த மோகனுக்கு தான் நீயும் அண்ணனும் வக்காலத்து வாங்குவீங்க. அதனால நீ மைத்திலி அம்மா கூட பேச சொல்லு என்றான். தாரகையின் அறையிலிருந்து அவள் அம்மா அப்பா படத்தை பார்த்தவன், என் பெரியம்மா வயசானவங்க. மைத்திலி எங்க எல்லாருக்கும் செல்லம். அவ இப்படி போனது அதிர்ச்சி தானே. அவளை நினைச்சு அவங்க அழறாங்க. புரிஞ்சுக்கோ. உன் அம்மா இப்ப இருந்திருந்தா அவங்க உனக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க என்றவன் பேச, அம்மா அப்பாவின் நினைவில் அவளுக்கு மனம் கனத்தது. தாரகை அமைதியாக இருக்க வழி கிடைத்த திருப்தி அவனுக்கு. பொறுமையாக பேசினால் அவள் கேட்பாள் என்று புரிந்தது. அவங்க ஒரு முறை அவகிட்ட பேசிட்டா திருப்தியா இருப்பாங்க என்று சரோஜாவை மையப்படுத்தி பேசினான். தாரகை யோசித்தாள். உங்க பெரியம்மாவுக்கு பொண்ணு மேல பாசம் இருக்கலாம். பட் உன்னையும் உன் பெரியப்பாவையும் நான் நம்ப மாட்டேன் என்று தாரகை அழுத்தமாக சொல்ல, இவ பொறுமையா இதான் யோசிச்சாளா என்று நொந்து போனான். உனக்கு மைத்திலி மேல கோவம் இல்லைன்னு சத்தியம் செஞ்சு சொல்லு துரையிடம் தாரா கேட்க, கோவம்தான் என்று யோசிக்காது உடனே பதில் சொன்னவனைக் கண்டு ஆச்சரியமே அணங்கிருக்கு. ஆனா அதுக்காக அவன் என் தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுமா? நீ உங்க அண்ணனுக்கு பிடிக்காததா அவனை மீறி ஏதாவது செஞ்சுட்டா கோவப்படுவான் தானே. அதுக்காக உன்னை வெறுப்பானா என்று வேகமாக துரை கேட்க, ஹலோ, உன்னையும் உன் தங்கச்சியும் மாதிரி நானும் யானோன்னு இல்ல என்றால் கர்வமாக. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? பொறுமை இழந்து துரை கேட்டான். தாரகையினால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. கோவமில்லையா என்ற கேள்விக்கு அவன் பொய் சொல்லவில்லையே. எதுவானாலும் அவன் இதுவரை நேராகத்தான் செய்திருக்கிறான். தியேட்டர் பிரச்சனையின் போது கூட அவன் செய்யவில்லை என்று பொய் சொல்லவில்லை. அவன் செய்வது சரியோ தவறோ ஒளித்து மறைத்து செய்யாத அவன் செயலில் நேர்மை இருக்கத்தான் செய்கிறது என்று அவனை பற்றிய எண்ண ஓட்டமே தாரகையின் மனதில். உன் பெரியப்பா பொண்ணு மிஸ் பண்ணலையா என்று தாரகை கேட்க, துரையால் பதில் சொல்ல முடியவில்லை. பெரியப்பா நிச்சயம் மைத்திலியை ஏற்க மாட்டார். அதுவும் இப்போது உறுதியாகவே இல்லை. அவருக்கு இதெல்லாம் என்னைக்குமே பிடிக்காது என்றான் அதற்கும் உண்மையாகவே. அப்போ துரைக்கு மட்டும் ஞானம் வந்துருச்சோ? நக்கலாக தாரகை கேட்க, எனக்கு மைத்திலி செஞ்சது ஏத்துக்க முடியல. ஆனா அவ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். உனக்கு என்ன புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. என் பெரியப்பாவுக்கு தெரியாம தான் நான் இதை செய்யறேன். என் பெரியம்மா அவனை அனுப்பி வைக்கிறேன். அவங்க பொண்ணுகிட்ட பேசவே என்றபடி அவன் எழ, தாரகைக்கு அவன் பேச்சில் இருந்த உண்மை புலப்பட்டது. மைத்திலிக்கும் அவள் அம்மாவிடம் பேச ஆவல் இருக்கும் தானே என்று யோசித்தாள். ஓகே, நாளைக்கு ஈவினிங் ஷோ ஆரம்பிச்சதும் தேட்டருக்கு இல்ல வீட்டுக்கு என்று தாரகை சொல்ல துரைக்கு சந்தோஷம். உடனே வீடு வேணாம், தேட்டரே வரும் என்றதும் தாரகைக்கு கோபம். ஓ, இவன் உயர்ஜாதி, நாங்கள் இவனுக்கு கீழ் என்ற எண்ணமா என்பது தாரகையின் எண்ணம். நீ என்ன பெரிய இவனா என்ற ஆத்திரம் அவளிடம். தேட்டர் இல்ல, வீடு வாங்க என்றாள் அழுத்தமாக. இல்ல தாரக, நாங்க தேட்டர் வரோம், வீட்டுக்கெல்லாம் எதுக்கு என்று துரை சொல்ல, அழுத்தமாய் அவன் ஜாதி பார்க்கிறான் என்ற எண்ணம் அகத்தில் வந்தமர்ந்தது. ஏன் துரை சார், எங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாரோ என்ற கேள்வியில் நக்கல் நிறைந்திருந்தது. அதுவும் அவளை மருத்துவமனை கூட அழைத்து செல்லாதது வெகுவாக வெகுண்டல செய்தது. அவள் அம்மா வேறு ஜாதி என்றாலும் அவர்களை யாரும் குறைவாக நடத்தியதில்லை. எல்லா ஜாதியிலும் பணம் என்று ஒன்றிருந்தால் போதுமே. இங்கு அடிப்படையாக மனிதரோடு உறவு கொள்ள, உறவினை கொள்ள பணம் என்பதே பிரதானமாகிறது. ராமசாமியின் பேத்தி பேரன் என்பதால் அவர்களை யாரும் குறைவாக பேசிவிட முடியாது. தாங்கள் நன்றாகவே வாழ்ந்தாலும் தன் தாய்வழி உறவுகள் கல்வியில் வேலையில் முன்னேறினாலும் அவர்களை ஜாதியை வைத்து கீழிறக்குவதை பார்த்திருக்கிறாள். அதனால் கொதித்தும் இருக்கிறாள். ஆனால் இவளிடம் யாரும் அப்படி செய்ததில்லை. துரை அவளை நடத்தும் விதம் அப்படி என்றாகப்பட அவன் மீது ஒரு தீரா கோபம் தீயாய் அவளுள். துரைக்கும் ஜாதிய பாகுபாடு இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவன் பெரியப்பாவுக்கு தெரியாதிருக்க வேண்டும் என்பதால் வீடு வேண்டாம் என்றான். பெரியப்பாவுக்கு பிடிக்காது என்றான் உடனே. ஆனால் தாரகை நம்பவில்லை. நாங்க என்ன உனக்கு கீழே? என் வீட்டுக்கு வரமாட்ட நீ? உன்னை வர வைக்கிறண்டா என்று நினைத்தவள், பெரியப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தானே செய்ற, இதையும் கூட சேர்த்து செய் என்றால் அலட்சிய பாவனையில். புரிஞ்சிட்டு பேசுனே, அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏன் மழுப்புற?
உண்மைய சொல்லு மேன். நாங்கெல்லாம் கீழ. என் வீட்டுக்கு வந்தா உன் கௌரவத்துல கரப்படியும். பிளடி கேஸ்டிஸ்ட் என்று தாரகை பேச, இவ்ளோ பொறுமையா பேசுறதே என் பெரியம்மாவுக்காக தான் தாரக. உன் இஷ்டத்துக்கு என்ன பேசுறத நான் ஏத்துக்க மாட்டேன் என்றான் கோபமாக. அத்தியாயம் 9. எனக்கு மத்த ஜாதியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லன்னு நினைக்கிறியா நீ? அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போனது இல்லையா? உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை. என் பெரியப்பாவை என்னால சமாளிக்க முடியாது. கூடவே உன் அண்ணங்காரன். அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு தான் முக்கியம். அதனாலதான் வரமாட்டேன்னு சொன்னேன். ராஜதுரை விளக்கம் சொல்ல, அது கூட தாரகையை தணிக்கவில்லை. ஓ, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்க, ஆனா கல்யாணம் எல்லாம் செஞ்சு உறவா நினைக்க மாட்டீங்க. அப்படி செஞ்சா உங்க கௌரவத்தை காக்கா தூக்கிட்டு போயிடும். சுயஜாதி பற்று, பிற ஜாதி நட்பு என்று கிண்டலாக பேச, ராஜதுரையின் பொறுமை எல்லை கடந்தது. ஏனோ இவள் தன்னை இப்படி குறைத்து பேசுவது, மரியாதையின்றி பேசுவது எல்லாம் தாங்க முடியவில்லை. தாரகை பார்வைக்கு துரை சாதி பற்றுள்ளவன் என்றால், துரையின் பார்வையில் தாரகை திமிர் பிடித்த மரியாதையற்ற மங்கையாக தெரிந்தாள். இருவரின் பார்வையிலும் அடுத்தவரின் குறை மட்டுமே பெரிதாக தெரிய, வார்த்தைகளும் பெரிதாக விழுந்தது. உன்கிட்ட வந்து பேசினல, என்ன சொல்லணுண்டி? இனிமே எதுக்காகவும் உன்கிட்ட வந்து நிக்க மாட்டேனா? உன் வீட்டு வாசல, ஏன் தேட்டர் வாசல கூட நான் மிதிக்க மாட்டேன்டி என்றான் ரோஷத்துடன். நானும் உனவான்னு வரவேத்துட்டு நிக்கல. இனிமே என்ன இனிமே? இப்பவே நிக்காத. கெட் லாஸ்ட் என்றாள் ஆத்திரத்துடன். ராஜதுரை வேகமாக கதவை தள்ளிவிட்டு செல்ல, தாரகை கோபம் தனியாமல் இருக்க, துரையும் அதே உணர்வில் இருந்தான். டே, என்னடா பண்ணிட்டு இருக்க? எரிச்சலான குரலில் அறிவிடம் கேட்டான் ராஜதுரை. தாரகையை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்தவனுக்கு அவ்வளவு கோபம். அவளிடம் காட்ட முடியாத கனலை கொட்ட அறிவிற்கு அழைத்தான். வெட்டி முறிச்சிட்டு இருக்கேன். ஏண்டா விளக்கென்ன? ஆபீஸ்ல இருக்கேன், எதுக்குடா போன் செஞ்ச என்றான் கடுப்பாக. ஓ, அதான் உன் அண்டா குரல் அமைதியா இருக்குதா? சிரிப்போடு கேட்டான் துரை. ஆபீஸ்ல இருக்கிறதால அடக்கி வாசிக்கிறேன்டா பங்காளி. மரியாதையா எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு என்று பல்லை கடித்தான் அறிவு. ஏண்டா, உன் மாமங்காரன் இப்படி ஒருத்திய பெத்து வச்சிருக்கிறாரு என்றபோது தாரகை மீதான கோபம் மீண்டும் தலை தூக்கியது. எந்த மாமா என்ற நரிவு ஆபீஸ் டென்ஷனில். அந்த நேரம் தாரகையெல்லாம் அவன் நினைவில் இல்லை. நான் யார சொல்றேன்னு உனக்கு தெரியலையா? கோபத்தில் கேட்டான் ராஜதுரை. தெரிஞ்சா ஏண்டா இரும நான் கேக்குறேன். சட்டுன்னு சொல்றியால வைக்கவா? எனக்கு தெருவுக்கு ஒருத்தி மாமமாக இருக்கான்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அறிவு சொல்ல, இந்த பெருமைக்கு குறைச்சல் இல்ல. எந்த மாமமாவ தேர இழுத்து தெருவுல விடுவா அவதான். தாரகன்னு முதலே சொல்லி தொலைஞ்சா என்ன? எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதரா வெங்காயம். என்ன விஷயமோ சட்டுன்னு சொல்லு. துரை தாரகைக்குமான பேச்சுவார்த்தையை சொன்னான். பெரியமா ரொம்ப அளவும் அந்த ராங்கி கிட்ட போய் கேட்க வேண்டியதாயிடுச்சுரா. ஏதோ சமாதானமா வாரான்னு பார்த்தா இன்னும் ரொம்ப மோசமா பேசுறா. அப்படி அவளை நான் கீழே நினைச்சா ஏன் அவ தியேட்டர்ல படம் பார்க்க போறேன்? கொஞ்சமும் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்காம அவ சொல்றதுதான் சரி நிக்கிறா. தாரா உன்னை தப்பா புரிஞ்சிருப்பா. விடு விடு ராஜா என்று அறிவு சொல்ல, இப்படி ஒரு அடங்காதவளை நான் பார்த்ததே இல்ல. எவன் அவளை கட்டிட்டு பாடுபட போறானோ என்று புலம்பிய துரை. டே பங்காளி, கூட பொறக்கலனாலும் அண்ணனுக்கு உன் மேல பாசம் அதிகம்டா. தேட்டர் இருக்கு, ஓசியில படம் பார்க்கலாம், இல்ல சொத்து பத்து இருக்குன்னு சித்தப்பா சொல்றாருன்னு தயவு செஞ்சு அந்த மாமா மகளை கல்யாணம் கட்டிராத. என்ன பேச்சு பேசுறா? ராங்கி ராங்கி என்றான் எரிச்சல் குறையாது. அதெல்லாம் அவன் ஒன்ன என்னெல்லாம் மதிக்கவே மாட்டான். அதோட தாரகெல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி என்ற அறிவு. இப்ப அவளை கட்டிக்க போறவனை பத்தி நமக்கு என்ன பேச்சு? அந்த மகராசன் எங்க இருக்கானோ? என்ன இருந்தாலும் அவன் கொஞ்சம் பாவம்டா பங்காளி என்றான் சிரிப்போடு. என்ன சிரிப்பு உனக்கு? என்கிட்ட எந்த பொண்ணு இப்படி பேசினதில்ல. எனக்கு வந்த கோவத்துக்கு அவள் அப்படியே நாள் அப்போ அப்பியிருப்பேன். என்ன அக்கா தங்கச்சியோட பிறந்துட்டேனே என்றான் துரை கோபம் தீராது. குறைந்திருந்தாலும் இன்னும் மிச்சம் இருக்கவே செய்தது. என்கிட்ட சொன்ன மாதிரி நாள் அப்பா அப்புவேன்னு தாராகிட்டெல்லாம் சொல்லி வைக்காத. இப்படி பேசினேன்னு தெரிஞ்சாலே அடிப்பா என்றான். துரை உடனே கோபமாக, அடிப்பா அடிப்பா என்றான் ஒருவித நக்கல் தொனியில். அதேதான் பங்கு சொல்றேன், கண்டிப்பா அடிப்பா என்றான் அறிவு சிரிப்புடன். சிரிச்ச கொன்றுவ உன்ன. நானே கடுப்புல போன் பண்ண என்ன கலாய்க்கிறியா நீ என்று துரை கேட்க, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? மைத்திலி நல்லா இருப்பா. அப்படி ஏதாவது பிரச்சனைனா கூட அரி பாத்துப்பான். அதுவும் தாரா பொண்ணுங்களுக்கு பிரச்சனைனா யாரையுமே பார்க்க மாட்டான். நீ கவலைய விடு. இனிமே அவகிட்ட பேச்சு வச்சுக்காத. ஆமா, பேச்சு வச்சுக்கிறேன். உன் மாமாவை இனிக்க இனிக்க பேசுவா, நான் அவகிட்ட பேச. போன வைடா என்று துரை வைத்து விட்டான். அறிவோ, என் மாமா மக இவகிட்ட ஏன் இனிக்க இனிக்க பேசணும் என்று புலம்பியபடி போனை வைத்தான். அடுத்த 2 நாட்கள் அமைதியாக செல்ல சரோஜாவிற்கு காய்ச்சல் கண்டது. அது சாதாரண காய்ச்சல் என்றாலும் கூட மகளை நினைத்து நினைத்து அழுது இன்னும் காய்ச்சல் விடவில்லை. சுமித்ரா அம்மாவை பார்க்க வந்து விட்டாள். ஏன் பெரியமா இப்படி பண்ற? ஓடி போனவள நினைச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற. சத்த நேரம் அழாம இர என்று கத்தினான் துரை. பெரியம்மாவுக்கு முடியவில்லை என்ற கவலை, அத்தோடு மைதிலி பற்றி தெரியவில்லை. தன்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்ற ஆத்திரம் எல்லாம் சேர அதை அவரிடம் காட்டினான். பெரியப்பாவை நினைச்சு பாத்தியா? அவளால் நமக்கு எவ்வளவு அவமானம். நீ இப்படி அழுத அவ வந்துருவாளா? நீதான் அவளை நினைச்சு அலற.
அவ நம்மள தலைமுழுகிட்டு எவனோடவோ போய் நல்லாத்தான் வாழ்றா என்றான் கட்டுப்படுத்த முடியாத கோபத்துடன். அவளு சொல்றியே, உனக்கு அவன் மேல அக்கறை இருக்கா? என் மக என்ன செய்யறான்னு எனக்கு தான் கவலையா இருக்கும். உனக்கு என்ன? இதே உன் கூட பிறந்தவள இருந்திருந்தா மன்னிச்சு விட்டுருப்பதானே? இல்லனா எங்கன்னு தெரியாம இப்படி விட்டே இருப்பியாடா ராஜா நீ என்று கேட்க, அருணா உடனே, அக்கா, ராஜா அப்படிலாம் நினைப்பானா என்று மகனுக்காக பேசினார். சுமித்ரா கூட, என்னம்மா பேசுற நீ என்று அம்மாவை அடக்கினாள். ராஜதுரைக்கும் கஷ்டமாகிவிட்டது. அவள் மீது எனக்கு அக்கறை இல்லையா? மைதிலிக்காக எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அந்த தாரகியிடம் போய் நின்றேனே என்ற எண்ணம். எதுவும் பேசாத அவன் அறைக்கு போய்விட்டான் துரை. ஆனால் இனி என்ன நடந்தாலும் தாரகை கிட்ட போய் நிக்கக்கூடாது என்ற முடிவில் மட்டும் மாறாதிருந்தான். அத்தியாயம் 10. நீ ஃபோன் பண்ணுவன்னு தெரியும்டா பங்கனுக்கு. அறிவு துரையிடமிருந்து ஃபோன் வரவுமே உற்சாகமாக பேச, வார கடைசி போர் அடிச்சது, அதனால கூப்பிட்டேன். நீ ஏண்டா இப்படி பறக்கிற என்று துரை கேட்க, ஓ, காரியம் முடிஞ்சதும் என்கிட்ட சொல்லக்கூட தோணல உனக்கு, போட என்றான் அறிவு கோபமாக. எரும, என்ன காரியம், என்ன சொல்லல நானு? துரை விஷயம் தெரியாது கேட்க, தெரியாத மாதிரி என்கிட்டவே உருட்டுறியாடா நீயே, என்னைய நம்ப மாட்டேங்கிற என்று இன்னும் அறிவு விஷயம் சொல்லாது பேச பேச ராஜதுரைக்கு இவன் பேச்சில் எரிச்சல் வந்தது. அறிவு கெட்டவன, என் சித்தப்பன சொல்லணும். எருமைக்கு பேரு எலிசபெத்துன்னு வைக்கிற மாதிரி உனக்கு அறிவழகன்னு பேரு. விஷயத்த என்னன்னு சொல்லாம அப்படி இப்படின்னு பேசுறியே, நீ எல்லாம் என்ன வேலை வெட்டி செஞ்சு முறிக்கிற என்று படபடவென்று பேசினான் துரை. ராஜதுரை இவ்வளவு கடுப்புடன் பேச அறிவும் இவனுக்கு விஷயம் தெரியாதோ என்று நினைத்தான். சரோஜா பெரியம்மா மைதிலியோட பேசினாங்களாமே, அத கேட்டேன் என்று சொல்ல, என்னடா சொல்ற என்று அதிர்ந்தான் ராஜதுரை. தங்கச்சி போன் பேசும்போது சொன்னாடா, நேத்து தாரா எங்க வீட்டுக்கு வந்தாலாம், சரோ பெரியம்மாவ மைதிலியோட பேச வச்சாலாம், உனக்கு சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன் என்று அறிவு சொல்ல துரை பதில் பேசவில்லை. பெரியம்மாவுக்காக நான் அந்த தாரகையிடம் என் மரியாதையை விட்டு பேசியிருக்கிறேன். ஆனால் அவர் மகளிடம் பேசியதை நேற்றிலிருந்து இன்றும் சொல்லவே இல்லை. அப்போது அவர் என்னை மகனாக நினைக்கவில்லையா என்று ஏதேதோ எண்ணங்கள் தோன்ற வருத்தமாக இருந்தது. அம்மாவுக்கு தெரியுமா இல்லையா, அவரும் மறைத்து விட்டாரா என்றவன் தனியான உணர்வு. ராஜா, அறிவவனை அழைக்க, எனக்கு தெரியாதரா, இவங்களுக்கெல்லாம் நான் வேண்டாம போயிட்டேன். அவங்க பொண்ணுகிட்ட பேசினதையே என்கிட்ட சொல்ல போறாங்க என்றவனின் குரலில் அவன் உணர்வு புரிந்தது. அறிவு பங்காளி என்றாலும் கூட ஒன்றாக படித்தவன். அதைவிட அவர்களுக்குள் உடன்பிறப்பை போல ஒரு ஒட்டுதல் உண்டு. விடுடா, நீ பெரியப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு நினைச்சிருப்பாவ. சமாதானமாக அறிவு பேச, நினைச்சா நினைக்கட்டும். ஆனா அந்த மகாராணி எப்படிரா மனசரங்கனா? துரை சந்தேகமாக கேட்க, கேட்டு சொல்றனா என்ற அறிவிடம், நீ அவளை கேளு, நான் வைக்கிறேன் என்றான் துரை. டேய், நான் பேசிட்டு சொல்றேன் என்ற அறிவின் மனமோ, உன்னை பத்தி பேசுறதுன்னா அவ அன்சென்சார்டா பேசுவாளே என்றது. அது எதுக்கு 2 வேலை? உன் மாமா மக என்னத்தான் சொல்றான் நானும் கேட்கணும். நான் இருக்கேன்னு சொல்லாம கான்ஃபரன்ஸ் போடு என்றான் உத்தரவாக. அறிவும் தயக்கத்தோடு அதை செய்தான். அழைக்கும் முன், இது தப்பு துரை, அவளுக்கு தெரிஞ்சா உண்டில்லன்னு ஆக்கிடுவா என்ற அறிவு துரை மனம் மாறுவதற்காக சொல்ல, துரையின் எண்ணமோ அப்படி எதனால் இவள் மனம் மாறியிருப்பாள் என்று அறிந்து கொள்வதில் ஆர்வமாக, அதே நேரம் நான் அவ்வளவு கேட்டும் செய்யாதவள் எப்படி மனது மாறியிருப்பாள் என்று தெரிந்து கொள்வதில் முனைப்பாக இருந்தான். அறிவு தயங்கிக் கொண்டிருக்க, டே, அவன் ஏதாச்சும் பேசினாலும் நான் லைன்ல இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், நீ நம்பி பேசு என்று வாக்குறுதி கொடுக்க வேறு வழியின்றி தாரகைக்கு அழைத்தான். என்ன தாரா, எப்படி இருக்க? ஹாய் மாமா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஜாப் எப்படி போகுது? தாரா சாதாரணமாகவே விசாரிக்க, அதுக்கென்ன, காசுக்கேத்த தோசை. அப்புறம் நீ ஏதோ சம்பவம் சமாதானமெல்லாம் பண்ணியா, எனக்கு நியூஸ் வந்துச்சு என்று கேட்டான் அறிவு. எங்க அத்தை கேட்டாங்க, ஒத்துக்கிட்டேன் என்றாள் தாரகை. ஆடி பாவி, நான் எத்தனை தடவை உன்னையும் அண்ணனையும் கேட்டேன், சரியான கொழுப்படுத்தவங்க 2 பேரும் என்று திட்ட, போதும் போதும், கமலா அத்தை மைதிலி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. மைதிலிய கேட்டா அவளுக்கும் அம்மாவை பாக்கணும்னு சொன்னா. ஆனா அவங்க அப்பா அண்ணாவை நினைச்சு பயம். அதான் அவங்க அப்பா வீட்ல இல்லாத நேரமா பார்த்து கமலா அத்தை மைதிலி அம்மாவை அழைச்சிட்டு வந்தாங்க, வீடியோ கால்ல பேசினாங்க என்று விளக்கினாள் தாரகை. இதே விஷயம் தானே ராஜாவும் உனக்கு கேட்டான், அப்பவே செய்யறதுக்கு என்ன என்று அறிவு கேட்க, நான் செய்யறேன்னு தான் சொன்னேன், அந்த பூமர் தான் என் வீட்டுக்கு வரமாட்டேன்னு ஓவரா பண்ணாரு, அதான முடியாதுன்ன என்றாள் தாரகை கிண்டல் தொனியில். சும்மா நீயா ஒன்னு நினைக்காதுன்னு பல வாட்டி சொல்லிட்டேன். அப்படி நினைக்கிறவன் உன் தேட்டர்ல படம் பாப்பானா? அவங்க பெரியப்பாவுக்கு பெரியம்மா உன் வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சா அவ்வளோதான், அதனால அவன் யோசிச்சிருப்பான். அறிவு துரைக்காக பேச தாரகை அமைதியாகவே இருந்தாள். அவளுக்கென்று மனது சரியில்லை, அதனால் பேசவும் மனமில்லை. அதுவும் எப்ப பாரு அவனை மட்டும் மரியாதை இல்லாம பேசுற, இதெல்லாம் தப்பு. உனக்கும் அவனுக்கும் மைத்திலி பிரச்சனை தவிர வேற என்ன பகை என்று அறிவு கேட்க தாரகைக்கு கோபம் வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் லிஃப்ட் கொடுத்து ஒழுங்கா தானே நடந்துக்கிட்டேன், ஆனா அவர் அந்த மரியாதை எனக்கு கொடுக்கல.
மைதிலி விஷயம் கூட என்ன தப்பு ஏன் மேல? அதுவும் அன்னைக்கு கார்ல அமைதியா வந்துட்டு நான் விஷயத்த மறைச்சேன்னு சொல்றாரு. அன்னைக்கு சகஜமா பேச கூட இல்ல. பேசிக் மேனர்ஸ் கூட இல்ல. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட எப்படி அவர் தங்கச்சி லவ் பண்றத நான் சொல்லுவேன்? தப்பெல்லாம் அந்த ஆள் மேல வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேக்குறான்? அந்த துரை டிகிரி வாங்கின தற்கூரியா இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்று எரிச்சலாக பொறிந்தாள். ராஜதுரைக்கோ இவள் எவ்வளவு பேசுகிறாள் என்ற மனதில் கோபத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தான். அதைவிட அவன் பெரியம்மா மீதுதான் அதீத கோபம், வருத்தம் அவனுக்கு. தரா போதும், அவனை ரொம்ப பேசாத. அடக்கினான் அறிவு. உன் அண்ணன் ராஜதுரை பெரிய அறிஞர் அண்ணாதுரை. நான் அவரை பத்தி பேச ஆசைப்பட. நீ அதானே கேட்ட என்று அவனிடம் கடுப்பாக கேட்டாள் தாரகை. அப்புறம் மாமா, உன்னை நம்பி எல்லாம் சொல்லிட்டேன். மைத்திலி பேசினது நீ உன் பங்காளி கிட்ட சொல்ல வேணாம். ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அரி என்ன சும்மா விட மாட்டான். என்ன ரொம்ப பண்றீங்க? உனக்கு கூட பிறந்ததுனால அரி மேல பாசம். ஆனா ராஜா வெளியே காட்டலனாலும் அவனுக்கும் அவன் அக்கா தங்கச்சி மேல எல்லாம் பாசம் இருக்கும். அவங்க அக்காவை அடிச்சாருன்னு அத்தனோட சண்டை போட்டான் தெரியுமா? அவனுக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியறத விட நல்லா இருக்கான்னு தெரிஞ்சாலே நிம்மதியா இருப்பான். உன் அண்ணன் என்ன பெரிய இவனா? சும்மா பயமுறுத்துற. நான் கண்டிப்பா ராஜா கிட்ட சொல்லிடுவேன் என்று தாரகைக்கு சளைக்காத அறிவும் பேசினான். ஓ இஷ்டம் மாமா. தாரகை சொல்ல அறிவுக்கு ஆச்சரியம். தாரகை பேசும்போதே எப்போதும் அவளிடம் இருக்கும் துள்ளலும் நிமிர்வும் இல்லாது இருப்பதை அறிவு உணர்ந்திருந்தான். அதுவும் தாரகையை பொறுத்தவரையில் இன்று துரையை பேசிய பேச்செல்லாம் அரை பேச்சே. இன்னும் பிளடி கேஸ்டர்ஸ் என்ற வார்த்தையெல்லாம் வரவில்லையே என்று நினைத்தான். அவன் நினைத்தது போலவே தாரகையும் சட்டென்று அவன் இஷ்டம் என்று சொல்லிவிட, என்னாச்சு தாரா, உடம்பு சரியில்லையா? நீ இப்படிலாம் உடனே சரின்னு சொல்ல மாட்டியே என்று கேட்க, ஒன்னும் இல்ல, மூட் அவுட். என்ன பிரச்சனை தாரா, சொல்லுமா? அறிவு அக்கறையாக கேட்டான். பிரச்சனை இல்ல, இன்னைக்கு அப்பா அம்மா எங்களை விட்டு போன நாள் என்றால் குரல் கமர. அறிவுக்கு தாரகை சொல்லவும் அந்த நாள் நினைவில் வந்தது. தாரகை அரிச்சந்திரனின் தோளில் சாய்ந்து கதறி அழுதனாள். அரியும் அமைதியாக தங்கையின் தோளில் கை போட்டு அவளை ஆதரவாக பிடித்து கண்ணீரோடு நின்றனாள். ராமசாமி தாத்தா மகன் மருமகளை ஒரே இரவில் பறிகொடுத்து கதறிய நாள். அறிவின் நினைவிற்கு காரணம் அவன் விவரம் தெரிந்து முதலில் சென்ற துக்க நிகழ்வது. சாரி தாரா, இப்ப நான் அதை பேசிருக்கூடாது, எனக்கு ஞாபகம் இல்ல என்றான் அறிவு. எத்தனை வருஷம் ஆச்சு மாமா, இது மாதிரி விஷயங்கள் மத்தவங்க ஞாபகம் வச்சுக்கவும் மாட்டாங்க. எல்லா நாளும் கடந்து வாழ்ந்துதான் ஆகணும். சோ நோ ப்ராப்ளம் என்றாள் தாரகை தெளிவாக. ஓகே, நான் அப்புறம் பேசுறேன் என்று அறிவு சொல்ல, அந்த பூமர் மட்டும் பிரச்சனை செய்யட்டும், உன்னை எங்க கமலாத்த கிட்ட சொல்லி உப்பு கண்டம் போட்டுருவேன் என்று அப்போதும் அவனை மிரட்ட, ரொம்பதான் தைரியம் உனக்கு. இப்படி இனிமே துரைக்கிட்ட பேசி வைக்காத. நேர்ல கேட்டா உன்னை அடிச்சிருவான் என்று அறிவும் மிரட்டினான். எனக்கு என்ன பயம்? அந்த துரை நம்பர் கொடு, அவர்கிட்டயே சொல்ற நீ ஒரு வடி கட்டுன பூமரியான்னு. கொஞ்சம் புன்னகை மீள தாரகை சொல்ல, அத்தாடி அவன் லைன்ல கேட்டுட்டு தாண்டி இருக்கான் என் மாமன் மவளே என்று நொந்து போன அறிவு, எம்மா தாயே, அவனுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி டேமேஜ் பண்ணாத என்றான். தாராவின் அழைப்பை துண்டித்த அறிவு, பங்கு இருக்கியா என்று கேட்க, இருக்கேன் என்றான் துரை. அவ தெரியாம பேசிட்டாடா என்று சமரசம் செய்ய, அவ தெரிஞ்சுதான் பேசினான்னு எனக்கும் தெரியும்டா, விடு என்றான் துரை. என்னடா உனக்கு கோவம் வரலையா? சிலரோட நமக்கு கரகம் எப்பயுமே செட் ஆகாது. அப்படித்தான் அவளுக்கும் எனக்கும். அதோட அந்த புள்ள மேல என்ன தப்பு? நம்ம வீட்டு பொண்ணு நம்மள நம்பல. அவத்தான் அப்படின்னா அந்த பெரியம்மா கூட எனக்கு விஷயம் சொல்லல. அப்புறம் அந்த தாரகையை கோச்சுக்கிட்டு என்ன பிரயோசனம் சொல்லு என்றான் துரை. டே, ஃபீல் பண்ணாத விடு, பெரியம்மா ஏதாவது கவலையில இருந்திருக்கும் என்றான் அறிவு சமாதானமாக. முதலில் கோபம் இருந்தாலும் அவள் அப்பா அம்மா இறந்த நாள் என்று அவள் கலங்கிய குரலில் சொல்ல இவனுக்கு அவள் வலி புரிந்தது. அப்பாவை இழந்த அவன் அவள் வலியை உணர்ந்தான். அதுவும் இருவரையும் ஒரே நேரத்தில் எழுப்பது எத்தனை கொடுமை. நல்லவேளை அவளுக்கு அண்ணன் என்ற ஒருத்தன், அதுவும் பாசக்காரனாக இருக்கிறான் என்று நினைத்து ஆறுதல் பட்டுக் கொண்டான். அதில் அவள் பேச்சில் விளைந்த கோபம் மட்டுப்பட்டது. துரை அம்மா அருணாவிடம் கேட்க முதலில் மறுத்தவர் பின்பு சரோஜா மைத்திலியிடம் பேசியதை ஒத்துக்கொண்டார். அம்மாவை முறைக்க அவரோ, தேவும் பெரியப்பா கிட்ட சொல்லிடாதடா, நம்ம வீட்டு புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்று மகனிடம் சொல்ல, உனக்கும் அவ்வளவுதான் நம்பிக்கைல்ல என் மேல என்றவரிடம் சீறினான். துரை வீட்டில் அதன் பிறகு மைத்திலி பற்றி பேசவே இல்லை. அந்த வாரம் வயலை அளந்து ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் என்று பன்னீர் சொன்னார். அவரின் பெயரிலும் தம்பியின் பெயரிலும் இருப்பதை. தம்பியின் பங்கை அவர் நன்றாக இருக்கும்போதே துரையின் பெயரில் பதிய நினைத்தார். அதற்காக நிலம் அளக்க கேட்க வேண்டி கிராம நிர்வாக அலுவலரை சந்திக்க சென்றான் ராஜதுரை. இவன் அவர் அலுவலகத்திற்கு வெளியே காத்திருக்க தாரகி வெளியே வந்தாள். அவள் வேறு ஏதோ வேலை விஷயமாக வந்திருக்க இவனை எதிர்பார்க்கவில்லை. அவள் வெளியே வரும்போது இவனை பார்த்தாலும் பேசவில்லை. அதற்குள் அந்த விஏவோ, வாங்க ராஜா, சுப்பந்தி சொன்னாரு நல்லா அளக்கணும்னு, என்னைக்கு வரணும் என்று கேட்க, இந்த மாசம் பண்ணிட்டா நல்லா இருக்கும், வர வாரத்துல வர முடியுமா சார் என்று கேட்டான். தாரகை வெளியே வந்து செருப்பு போட அவர்கள் பேசுவது கேட்டது. அதிலும் துரையின் குரல் நன்றாகவே கேட்டது. சார் 3.5 ஏக்கர் தான் சார், அதுக்கு 6000 அதிகம்
என்று பேரம் பேசினார். அவர் லஞ்சம் கேட்டிருக்க இவன் குறைத்து கேட்டுக்கொண்டிருந்தான். உடனே செல்போன் எடுத்து வீடியோ எடுத்தவள் உள்ளே நுழைந்தாள். எதுக்கு லஞ்சம் என்றாள் அவனிடம். மேடம், இது உங்களுக்கு தேவையில்லாதது. விஏஓ சொல்ல துரை தாரகையிடம், வீணா ஏன் பிரச்சனை செய்ற, விடு தாரக, இது எப்பவும் வாங்குறது தானே என்றான். எப்பவும் வாங்குறதுக்கு இதென்ன பதக்கமா? பாவம், என்கிட்ட எல்லாம் இவர் கேட்டதில்ல. உங்களுக்கு 6000 அதிகம். இன்னும் நம்மள விட கீழே இருக்கவங்க எத்தனை பேரு? நீங்க நியாயமா தானே கேக்குறீங்க, அதுக்கே அவர் லஞ்சம் கேக்குறாரு என்றாள். விஏஓ துரையிடம், என்ன துரை இதெல்லாம், உங்களுக்கு வேலை ஆகணுமா இல்லையா, இவங்களை வெளியே போ சொல்லுங்க என்றான். அந்த விஏஓவிடம் திரும்பிய தாரகை, நான் வெளியே போக மாட்டேன், வேணும்னா உன்னை உள்ள அனுப்புறேன் என்றால் அவனிடம் துணிச்சலுடன். இவன எனக்கு வக்காலத்து வாங்குறா என்ற அதிர்ச்சியில் ஆச்சரியத்தில் நின்றான் ராஜதுரை. அவன் அவளை அதிர்ச்சியில் பார்த்திருக்க, இந்தால நம்ம பாத்துக்கலாம், நீங்க லஞ்சம் எதுவும் கொடுக்காதீங்க என்று சொல்ல, என்ன நம்ம பாத்துக்கலாமா என்று இன்னும் அதிர்ந்தான்.